ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா உம்மை உயர்த்திடுவோம் சுதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் ஓசன்னா ராஜராஜனே கரங்களை வச்சு ஓசன்னா ஓசன்னா உன்னதத்தில் ஓசன்னா 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 உன்னதத்தில் ஓசன்னா சுதி நீரைவு உயர்த்துகிறோம் சுதி நீரைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் ஓசன்னா ராஜராஜனே மகிமை கரங்களை வைத்து மகிமை மகிமை ராஜராஜனுக்கு மகிமை கிருபை மகிமை மகிமை ராஜராஜனுக்கு உம்மை உயர்த்துகிறோம் துதி நிறைவுடன் கர்த்தரே நீர் உயர்ந்திடுவீர் மகிமை ராஜராஜனே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்முடைய பரிசுத்த வேதாமத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் செய்கிற விசுவாச அறிக்கை செய்வோம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இது என்னுடைய பரிசுத்த வேதாகம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர் தான் நான். இந்த பரிசுத்த வேதாவும் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்கிறதோ அவைகளெல்லாம் தேவ கிருபையில் என்னிடம் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகம் நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறதோ இவைகளை கடந்த காலத்தில் தேவ பலத்தால் செய்தேன், நிகழ்காலத்தில் தேவ பலத்தால் செய்கிறேன், வருங்காலத்தில் தேவ பலத்தால் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் நான் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகும் திறந்த மனதுடன் உற்சாகமா இருக்கிறது என்று தைரியமாய் நான் அறிக்கை செய்கிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். ஆவி, ஆத்துமா, சரீரம், பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வில் செழிப்பாய் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஒரு கரகோஷம் விடுங்க. நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா செல்வோம். ஆண்டவர் நல்ல ஒரு கிருபை. என்ன இது? குருத்தோலை ஞாயிறு. என்ன ஞாயிறு? என்ன ஞாயிறுன்னு? குருத்தோலை ஞாயிறு. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம், தி புக் ஆஃப் சகரியா, சாப்டர் 9, 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க
கேட்போம். நமக்காக சகோதரி மரியாள் அவர்கள் வாசிப்பார்கள். சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, மிகவும் கலிகூறு. இதே வசனம் மத்தேயு 21:4 இருக்கு. ரைட். மிகவும் கலிகூறு. களிகூறுனா அப்படி சொல்லுவாங்களே, களிகுரு. அது இன்னைக்கு ஐபிஎல் தோங்குறாங்க சொல்லி கொடுத்துட்டோனோ. ஐபிஎல்லாம் பார்க்க விடாதீங்க, இந்த பைபிளையே தோத்துறோம். பச்சை நேரத்தில் வாங்கிறான் பாருங்க, எல்லாம் சைபர் வாங்குறதுக்குன்னே வழி வகுக்கிறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு காசு கொடுத்து அவனுக்கு டிக்கெட்டை கொடுத்து இவன் ஏன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அவன் வாங்கிட்டு சந்தோஷமா பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பான். சார் இங்க பாருங்க, மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தியே, எருசலேமின் குமார்த்தே. முதல்ல என்ன சொல்றாருங்க? சீயோன் குமார்த்தியே. பரலோகத்துல இருந்து சீயோன் இருக்கு, பரம சீயோன். அதற்குரிய குமாரர்களே குமார்த்திகளே நீங்களும் நானும் தான். நீங்க என்ன செய்யுங்க? மிகவும் கலிகூர் எருசலேமின் குமார்த்தியே. லிட்ரலா இழுத்தின்படி காணப்படுகிற யூதர்களே கெம்பீரி. நீ என்ன செய்ய? கெம்பீரி. அது 6ஆம் வாரம் தான். கெம்பீரி. இதோ இதோ உன் ராஜா. என்ன? யாரு உன் ராஜா? யாரு யாரு? மக்கள் சொல்லலனே. சில பேருக்கு காதலையே உழலையே. இந்த பெந்தகோஸ்காரங்களுக்கு என்னன்னா, கூச்சல் போட்டாதான் அபிஷேகம் கத்து கொடுத்ததுனால சத்தம் போட்டு பேசிக்கே பழகிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்ன என்ன செய்ய? உன் ராஜா. உன் ராஜா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்க ராஜா, உங்க ராஜா, நம்ம ராஜா. இந்த விவிஎஸ் போகும்பொழுது இந்த சாட்சி ஊர்வலம் போவோம். எங்க ராஜா ஏசு ராஜா, நம்ம ராஜா ஏசு ராஜா. நிறைய பேருக்கு இந்த சப்ஜெக்டே புரியல, புரிஞ்சுக்குவோம். ரைட். உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். உன்னிடத்தில், எருசலேமே உன்னிடத்தில் வருகிறார், சபையே உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும். அவர் எப்படிப்பட்டவர்? சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். ரட்சிக்கிறவர். சத்தமா சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும். எப்படிப்பட்டவருங்க? தாழ்மை உள்ளவர். மனதில் அளவில் வெளி தாழ்மையை பற்றி பேசல, மறுபடி சொல்றேன். உள்ளான தாழ்மை என்பது தேவனுடைய வார்த்தைகளை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு கீழ்ப்படிவது. அது மாத்திரமல்ல, கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, செயல்களிலே மனப்பணிவு கொண்டு வாழ்கிறவர்கள், வார்த்தைகளிலே கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அவர்கள் தான் மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவர் அவர். அப்படிப்பட்டவர். கழுதையின் மேலும். எப்படி வராரு? கழுதையின் மேலும். கழுதையின் மேலும். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும். கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நம்முடைய பரிசுத்த வேதாகமம் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைந்த ஒரு புத்தகமாயிருக்கிறது. இட் ஹஸ் லாட் ஆஃப் ப்ராஃபசிஸ். இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவை பார்க்கும் பொழுது, இந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு முன் 6வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது, உரைக்கப்பட்டது. அப்போ கிறிஸ்து இந்த உலகத்திலே, கிறிஸ்துவாகிய தெய்வம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் மனு உருக்கொண்டு வந்து இந்த உலகத்திலே மனிதனுடைய பாவத்திற்காக பரிகாரம் செய்வதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசியை தெரிஞ்சுக்கிறாரு. அவர் பேர் சக்கரியா. சக்கரியான்னு சொன்னால் கர்த்தர் நினைவு கூறுறாருன்னு அர்த்தம். என்னங்க? சக்கரியா மீன்ஸ் the Lord remembers. அவர் என்றைக்குமே நினைக்கிறார். சக்கரியான்னு பேர் வைங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பிள்ளைகளுக்கு. அப்போ அப்படி பேர் வைக்கும் பொழுது கர்த்தர் நினைக்கிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இவருடைய நோக்கமே, இவரை தேவன் தெரிந்து கொண்ட நோக்கமே, மனுஷகுமாரனாகிய மேசியாவாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் என்பதை, அந்த செய்தியை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும்படியாக, பூமியில் உள்ள எல்லா எல்லைகளில் உள்ள மக்களுக்கு சேர்க்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். தெரிந்து கொண்டப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறார். அப்போ அந்த பாத்திரத்தை பயன்படுத்தி தான் இந்த 9ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. அங்கே பாருங்க, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற இந்த அதிகாரமே, இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற தேசங்கள் அனைத்தையும் கர்த்தர் நியாயத்தை இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை பற்றி தான் பேசுகிறாரு. அதில் ஒரு பகுதியை பேசுகிறாரு. ஐயா, சீயோன் குமார்த்தியே,
எருசலேமின் குமார்த்தியே, இந்த 2 பேரும் பேசுறாரு. எத்தனை பேர் சீயோனுக்குரிய குமாரர்களாய் இருக்கிறீர்கள்? சீயோனுக்கு இன்னொரு பேர் பரலோகம். இப்ப கொஞ்சம் புரிய நினைக்கிறேன். எத்தனை பேர் பரலோகத்துக்குரியவர்களாய் இருக்கிறீர்கள்? அல்லேலூயா சொல்லுங்கய்யா. சொல்றதுக்கு வெக்கமா இருக்கா? நான் பள்ளி சென்ட் ஜான்ஸ் வெஸ்ட்ரி ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தவன். பல பள்ளியில் படித்தேன் வாழ்க்கையில். அதில் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அங்கே படித்தேன். எனக்கு ஒரு வாதியார் இருந்தார் இடத்தருவில். அவர் கடைசியில் ரட்சிக்கப்பட்டு தான் போனார். அவர் ஒரு ரோமன் கத்தோலிக்க வாதியார். அவர் பேர் சொல்கிறதுக்கு அவர் பேர் கான்மியான் இடத்தருவில் அவர் பேர் இறுதிராஜ். அவர் சொல்லுவார், போதகர் மகனேன்வார், வெளியே வா பேசிக்கிறேன் அப்படின்வார். என்ன வெளியே வா பேசிக்கிறோம் அப்படின்னு. ஏன்? ஆண்டவர் பற்றி தெரியல. அவரை நான் குறித்து நான் வெட்கப்பட்டேன். என் தாப்பனை செய்த ஊழியத்தை குறித்து வெட்கப்பட்டேன். I was ashamed. பெரிய பெரிய வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இப்படி உட்காந்துருக்கோமே, அவங்ககிட்ட மென்னு துப்புறதுக்கு நமக்கு அது குப்பை தொட்டி மாதிரி இருக்கோமே, எல்லாம் தேவையா நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எங்கள் அப்பா சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவன் நான். 2 குமாரர்கள், அதில் மூத்தவன் நான். ஆண்டுடைய கிருபையினால் சுற்றி பார்ப்பேன். அவர் மக்களுக்காக செய்தார் தவிர எங்களுக்காக செய்யலை, அதுதான் உண்மை. ஆனால் பரலோக தகப்பன் எங்களை கைவிடலை. நான் பாயிண்ட்டுக்கு வரேன். அப்போ நான் சொல்லுவேன், வெளியே பேசிக்கிறேன் அப்படின்னு. ஐயா என்ன தோழர் இடத்துல ரவுடி வராண்டா, ரவுடி போகிறாண்டான்னு சொல்லுவார். ஆனால் என்றைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கையை கொடுத்தனோ, எனக்காக ஜெபம் பண்ணிக்க ஐசேக், வீட்டுக்கு வரியா, எனக்கு ஆலோசனை சொல்கிறியா, என் குடும்பம் சின்ன பணமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னார். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாமல் உட்காந்து பேசி அவரும் கேட்டு இயேசுவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சேர்ந்துங்க. ஒன்றுத்துக்கு உதவாத, ஒன்றுத்துக்கு தேராததான் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். அதனால் இனி எனக்கு ஒன்றுமே துட்டினாலும் நான் வாங்கிக்குவேன், எனக்கு உரைக்காது. ஏன்னா நான் கர்த்தருக்குன்ற ஊழியம் செய்கிறேன். இதெல்லாம் வரும்னு சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். இட் வில் கம் இன் மை லைஃப். ஒவ்வொருவரும் உத்தமமாக தேடும் பொழுது காசுக்காக நம்ம தேடினோம்னா எதையுமே வராது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இஃப் த பீப்புள் ரெபல், ஐ எம் ரெடி டு ஸ்பீக். நான் சரியாக பேசுறதுக்கு நீங்கள் தயாராக வந்திருக்கேன். ஏன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தைகள் இன்றைக்குமே மேன்மையானது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆக இங்க சொல்றாரு, 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை எடுத்து ஏசாயாவுக்கு ஒரே நோக்கத்தோடு பேசுறார். நம்ம மேல சீயோன் குமார்த்தியை நம்ம மேல ஆண்டவர் அன்பு வைத்திருக்கிறார். பக்கத்து பாசங்கள் உங்க மேல இயேசு சுவாமி அன்பாயிருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரத்தில் அவர் வந்ததை அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த மக்கள் புரியல. 1997 வருஷத்துக்கு முன்னாடி கல்வாரி சிலுவை நோக்கி பயணித்த நாள் இந்த நாள். பிரதர் சிஸ்டர், 1997 கிறிஸ்துவுக்கு பின் முதல் நூற்றாண்டில் 29ஆம் வருஷத்தில் இயேசு எப்போ பிறந்தாரு? கிறிஸ்துவுக்கு முன் 4வது வருஷத்தில் பிறந்தார். அந்த நாளையில் பார்க்கும் பொழுது இதை நோக்கி போறார். கடைசி பிரச்சனையை டீல் பண்றாரு. அவங்களுக்கு தேவோட ராஜ்யத்தில் முதன்மையா இருக்கிறவன் தேவோட ராஜ்யத்தில் பணிவிடைக்காரனா இருக்கணும். தலைவனா இருக்கணும்னு நினைக்கிறாடா, பணிவிடைக்காரனா இருக்கு. செருப்புத்து கூடா, கூட்டுறா, இதெல்லாம் செய்யடான்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதை செய்கிறவங்க தான் ஊழியம் செய்ய முடியும், இதெல்லாம் செய்ய முடியும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி, பாயிண்ட்டுக்கு வரும். இப்போ உள்ள வராரு, ஒரு நோக்கத்தோடு வராரு. இந்த நேரத்தில் நான் சரித்திரத்துக்கு போக விரும்புகிறேன். சரித்திரம் எப்பவுமே நமக்கு ரொம்ப உதவி செய்யும். ஒரு போதகனுடைய வேலை பகுத்து போதிக்கிற வேலையா இருக்கும். இங்க பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி பவனியா இயேசு வரார், இதுக்குள்ள நுழைகிறார். இன்னைக்கு தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலுக்காக வராரு. இந்த உலகத்துல எதிர்பார்ப்புகள் நிறைய, அதிகாரத்தின் எதிர்பார்ப்புகளும் சவால் விடத்தக்கதா வரார். எப்படி வரார்? தாழ்மையா வரார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட அரசராக வரார். அவரு சபைக்கு வராரு. தெரிந்தெடுக்கப்பட்ட சீயோன் குமார்த்தியாக உங்களுக்கு எனக்கும் வராரு. அதே வேளையில எழுதப்பட்ட லிட்ரல் எழுத்தின்படி காணப்படுகிற யூதர்களுக்காக வந்தார். எதற்காக வரணும்? Why?
என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். வந்தாரு, இயேசுவை குறித்து கவனம் எல்லாம் நம்ம செலுத்துறோம். அந்த நாள்ல வழிபாடு, துதி எல்லாம் சூப்பரா எடுத்திருந்தாங்க. பிள்ளைங்க அற்புதமா நம்ம நடத்தினார்கள். ஓசன்னா அப்படின்னு சொன்னாலே, கர்த்தாவே உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுகிறோம், இப்படிப்பட்ட ஆட்சியிலிருந்து எங்களை ரட்சியும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமே. என்ன ஆட்சி பார்ப்போம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ரைட், லெட் மீ கோ டு தட் ஸ்பாட். அவருடைய போல நல்ல தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவுக்கு முன் 332 வருடத்துல மகா அலெக்சாண்டர், கிரேக்க மன்னன் அலெக்சாண்டர் எருசலேமை அடிமைத்தனத்துக்குள்ளாய் கொண்டு வந்தார், தன் ஆட்சிக்கு உட்படுத்தினார். இந்த உட்படுத்தின நாட்களிலே பார்க்கும் பொழுது தேவ ஆலயத்தை தீட்டுப்படுத்தினான். என்ன படுத்தினான்? இது எப்ப நடைபெற்றது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் காணப்படுகிற புதிய உடன்படிக்கையின் முதல் புத்தகமாக இருக்கிற மத்தேயு சுவிசேஷம் இடையே காணப்பட்ட 400 ஆண்டுகள் நடத்தப்பட்ட சரித்திர நிகழ்வுகளில் இது ஒன்று. இவங்க உள்ள வந்துட்டாங்க. ஏன் வந்தார்கள்? மறுபடியும் சொல்றேன். whenever you gave space, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு முன்பதாக கீழ்ப்படியாமைக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவன் தம்முடைய பாதுகாப்பத்திலிருந்து விலகிக் கொள்கிறார். நாம் அவரை விலக்கிக் கொள்கிறோம். நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆண்டவரே, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த இது, ஏன் இப்படி? காரணம் என்ன? நீங்க நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் யார்? ஏன் பாஸ்டர் பேசுறாரு, ஏன் பாஸ்டர் அம்மா பேசுறாங்க, ஏன் இதை எடுத்து சொல்றாங்க? காரணம் இல்லாம எடுத்து சொல்ல மாட்டோம், சிந்திக்கிறது கிடையாது. we don't think, we just blast out. அப்படியே அடிச்சு நவுத்துறோம், பேசிடுறோம். என்றைக்குமே பாருங்கள், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் யோனாவை தெரிந்து கொண்டார். யாரை தெரிந்துக்கிட்டார்? ஏன் தெரிஞ்சுக்கிட்டாரு? நினைவே என்கிற ஒரு பட்டணம் ஆண்டவருக்கு உண்மையாக பார்க்கும் பொழுது பாவத்தினால் நிறைந்திருந்தது. ராஜா, சாதாரண குடிமகன் முதற்கொண்டு ராஜா வரை பாவத்தினால் நிரம்பி இருந்தார்கள். பாவம் என்றால் என்ன? குறிச்சுக்கங்க. முன்ன நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். தேவனுடைய வார்த்தைகள், சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தைகளை மீறுவதே பாவமாய் இருக்கிறது. எழுதிக்கங்க. 1 யோவான் 3:4. Sin is the transgression of the law. ஒண்ணு, இந்த பாவத்தை செய்யும்போது தேவ பாதுகாப்பை இழந்துடுறோம். அப்போ இஸ்ரவேல் தேவனுக்கு விரோதமாய் போனபடினாலே பாதுகாப்பு இழக்கப்பட்டது. நினைவை பட்டணம் கர்த்தருக்கு விரோதமா போனதால பாதுகாப்பு இழக்கி போகுது. அங்க ஒரு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகுது. இயேசு கிறிஸ்து வந்து உலகத்துடைய நியாயத்தீர்ப்பை பெற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். 2, பாவம் என்றால் ரோமர் கழுதரும் 14:23 அவிசுவாசம் அனைத்தும் பாவமே. தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்காம காணப்படுகிற எல்லாம் பாவம் தான். டாக்டர் சொல்லிட்டாருங்க, அவர் சொல்லிட்டாருங்க, இவர் சொல்லிட்டாரு, நான் சொல்றேன், இவங்க எல்லாம் சொல்லிட்டா முடிவா? கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமாய் முடிவுண்டு உன் நம்பிக்கை. இன்று காண்கிற எகிப்தியரை இனிமே காண மாட்டேன். தெளிவா இருக்காரு. He is very clear about that. அப்படின்னு பொழுது நான் தேவனுடைய வாக்குகளை நான் அவிசுவாசம் கொள்ளும் பொழுது என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் கர்த்தருக்குள்ள பரிசுத்தமா இருக்கும், என் குடும்பம் வெற்றியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் பரிசுத்த குலைச்சல் பத்தி நம்ம பார்த்து பயப்படுறோம்? அதையும் எதிர்கொள்ள தெரியல, அதையும் டீல் பண்ண தெரியல, அதை டீல் பண்ண வெற்றியா இருக்க போறோமே அப்படி தெரியல. சீல் புதுக்கப்பட்டால் சுகம் உண்டு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. முள் எடுத்துட்டு அதனால காலோ எந்த பகுதியில் முள் குத்திட்டோ அந்த புற ஓடாது, அந்த அவயமே வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும், அதை எடுக்காமல் நம்ம தவிர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது. சொல்றார். 3, பாவம் என்றால் எல்லா அநீதியும் பாவமே. இப்ப நான் ஒன்று சொல்றேன், அதிர்ச்சியா இருக்கும். அதிகாலையில் கர்த்தரை தேடாதவர்கள் பாவம் செய்கிறார்கள், வேத வசனத்தை வாசிக்காதவர்கள் பாவம் செய்கிறார்கள், ஜெபிக்காதவர்கள் பாவம் செய்கிறார்கள். இதெல்லாம் நீதி. சாட்சியா வாழாதவர்கள் பாவம் செய்கிறார்கள், தன்னுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்துவர்கள் பாவம் செய்கிறார்கள்,
நாம் கர்த்தருக்குரியவர்கள், நாம் கர்த்தருடைய சொத்து என்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இந்த சொத்தாகிய சரீரத்தை போட்டு கெடுக்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். சிம்பிள். 1 யோவான் 5:17 தான் சொல்கிறது, எல்லாம் அநீதியும் பாவமே. பெத்த தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்காதவர்கள் பாவம் செய்கிறார்கள். மனைவியை கவனிக்காதவர்கள் பாவம் செய்கிறார்கள். மனைவி கணவனுக்கு செய்கிற துரோகத்து நிமித்தமாய் பாவம் செய்கிறார்கள். சிம்பிள். நம்ம எல்லாம் இருக்கிறோம், இதெல்லாம் எப்படிப்படி விதத்துல நடைமுறைப்படுத்தலாம் என்று ஆவியானவர் எடுத்து வைக்கிறார் உங்களுக்கு. அப்போ பாவம், எல்லா அநீதியும் பாவமே. சரி, பாயிண்ட் வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற சீயோன் குமார்த்தி இடத்திலும் எழுத்தின்படி காணப்படுகிற எருசலேம் குமாரத்தில் இயேசு வந்தார். ஒரு ஆமென். நான் அப்படி இல்லை பாஸ்டர், சந்தோஷம். ஆண்டவர் கிருபையினாலே தாங்கி வருகிற சந்தோஷம். ஆனா நம்மளை செக் பண்ண சொல்றார். என்ன பண்ண சொல்றாரு? நான் காலை எழும்பி, நான் எப்பவுமே என் தனிப்பட்ட ஜபத்துக்கு போகும்பொழுது குடும்ப ஜபத்திலும் எங்களை சுத்திகரிப்பதற்காக நான் ஜபம் பண்ணுவேன். பாஸ்டர் குடும்பம், எஸ், தூசி படாத இடம் இல்லை. ஒரு அமைச்சர்ல எத்தனை பேர் தினமும் பாத்திரம் கழுவுறீங்க? ஷோகேஸ்ல இருக்கிற பாத்திரத்தை தினந்தோறும் கழுறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கயா. எனக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஜாஷ்வா காலுக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஷோகேஸ்ல கழுவி வச்ச பாத்திரத்தை கழுவாம மறுபடியும் பயன்படுத்துறவங்க எத்தனை பேர்? ஏன் எடுத்து ஒரு தடவை அலசுறோம்? சொல்லுங்க, ஏன் அலசுறோம்? எங்கேயாவது தூசி போட்டிருக்குமேன்ட்டு. அதனால தான் ஒவ்வொரு நேரமும் கர்த்தருக்குள்ளாக நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். ஆமென். நமக்கு ஆதாரம் 1 யோவான் 1:7, 7, 8, 9, 10 எடுத்து வாசிக்குமா? வேகமா வாசி மரியம்மா. தேங்க்யூ. அவர் ஒளியில் இருக்கிறது போல. ஒளி என்பது சத்தியம், ஒளி என்பது வெளிப்பாடு. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே. இந்த இடத்துல கையை வச்சுக்கமா. 119 சங்கீதம் 130 31 வாசிக்குமா. ஒளி என்றால் என்ன என்பதை அங்க விளக்கு ஆண்டவர் அற்புதமாய் தாவீது அரசன் கர்த்தருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம், உம்முடைய வசனத்தினுடைய வெளிப்பாடு வெளிச்சம் தந்து. என்ன தருது? வெளிச்சம். வெளிச்சம். வெளிச்சம்னா எனக்கு தெளிவை தருகிறது. வெளிச்சம் என்பது தெளிவு. It brings clarity. எனக்கு கிளாரிட்டியே வேணாம், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னா அவங்களுக்குலாம் நான் சொல்லப்பா. வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். எனக்கு கல்வி அறிவே இல்லைன்னு சார் சொல்றவங்களெல்லாம் பார்த்து சொல்றேன், உங்களை உணர்வுள்ளவர்களாக்கும். அது உங்களோட பேசுதுன்னா, உங்களுக்கு உணர்வை கொண்டு வருதுன்னா, நான் குறை உள்ளவன், கர்த்தர் என்னோட பேசுறாரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வசனம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இது எனக்கு கிடையாது, இன்னொருத்தனுக்குன்னு அப்படி நம்ம நினைச்சோம்னா அது வேலை செய்யல, நம்ம மந்தனாவா இருக்கோம், மேட்டிமையா இருக்கோம்னு அர்த்தம். சரி, பாயிண்ட்டுக்கு வாங்க. இப்போ வசனத்துக்கு வாமா. ரைட். அவர் ஒளியில் இருக்கிறது போல. அவர் ஒளி வெளிச்சத்தில் இருப்பது போல, தெளிவான சத்திய வெளிச்சத்தில் இருப்பது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அந்த சத்தியத்துடைய வெளிப்பாட்டின்படி நம்முடைய நடக்க, பேச்சு, சிந்தனை, எண்ணம் எல்லாம் இருந்தா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு, எல்லாரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இல்லாட்டி பிச்சுக்கிட்டு போக மாட்டோம். ஹலோ, நம்ம என்ன செய்வோம்? ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய, இப்ப கொண்டு வரார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். சத்தியம் உங்கள்கிட்ட இல்லைன்னா, சத்தியத்தின் வெளிச்சத்தின்படி நடக்கலன்னா, இங்க ஒரு சவுக்காரம் இருக்கு. துணி துவைக்கிறதுக்கு எத்தனை பேர் சோப்பு பயன்படுத்துறீங்க? இப்பவும் சோப்பே பயன்படுத்துற இல்லையா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. எத்தனை பேர் டிட்டர்ஜென்ட் பயன்படுத்துறீங்க? என்கிட்ட வாஷிங் மிஷின் வாங்க கிருபை தந்திருக்கார் பாஸ்டர். அப்படி ஒரு ஸ்கூப் எடுத்து அப்படி போட்டு தண்ணியை திறந்தோன்னா முடிச்சுடுங்க. அப்படி பயன்படுத்துகிறோமா இல்லையா? எதுக்காக பயன்படுத்துகிறோம்? எதுங்க? அழுக்கு போவ, மென்மையாக சொல்லிட்டாங்க. வேற என்ன போவ? இங்கே ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, அந்த வாஷிங் மிஷின் தான் தேவன். அங்கே ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கு, அது பிரபுட ரத்தம், இயேசுவின் ரத்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின்
இரத்தம் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நான் ரொம்ப யோக்கியன், நான் அப்படியே வானத்திலிருந்து கூச்சிட்டேன். வானத்திலிருந்து கூச்சவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து உட்காருங்க, நாங்கள் உங்களுக்கு மாலை போட்டு உங்களை நான் வங்கடாங்கிறோம். நீதிமான் நம்ம. ஆனாலும் எங்கேயோ தூசி வரதான் செய்யுது. அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் இயேசுவின் ரத்தம். நாம் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். உன்னையே நீயே ஏமாத்திக்கிற. சிம்பிளா சொன்னாதான் நான் என்னை ஏமாத்திக்கிறேன். சத்தியம் நமக்குள் இராது. ஓ, சத்தியபரராகிய இயேசுவின் வார்த்தை நமக்குள்ள இல்லை. அறிவில் இருக்கு, உள்ளத்தில் இல்லை. நிறைய பேருக்கு மனப்பாடம் செய்த கில்லாடிங்க, உள்ள ஒரு மேட்டர் இருக்காது. இந்த மண்டையிலிருந்து ஒரு ஜானி உள்ளத்துக்கு இறங்கணும், அப்பதான் உணர்வே வரும். இல்லாட்டி வரவே வராது. எல்லாரையும் குற்றம் முடிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும்? அறிக்கை. ஆண்டவரே, நான் குறையுள்ளேன். ஏன் இது நடக்குது? எதற்காக நடக்குது? எங்கேயோ ஒரு இடத்துல எங்கள்கிட்ட குறைவு இருக்கு ஆண்டவரே. அதனாலதான் என்னை சரி செய்ய ஆண்டவரே. என்னை புடமிழும் நீர் உருவாக்க மாட்டவரே, சுத்திகரி மாட்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுக்கணும். பாவங்களை நமக்கு மன்னித்து அப்புறம் என்ன செய்வாருங்க? அதை செஞ்சா உன்னுடைய பாவங்கள், நியாயப்பிரமாணத்தை மீறி இருப்ப, அவிசுவாசத்தினால் வர்றது, அநீதியின் செயனால் வந்த பாவங்களை அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி. இந்த செயல்கள் எப்படிப்பட்டதுங்க? அநியாயம். என்னங்க? நியாயம் இல்லை, அநியாயம். ஐயோ, பேசினாதான் தெரியுதுயா. நம்மளே மண்ணவாரி போட்டுக்கிட்டு மேலே யானை என்ன பண்ணுமா? அதான் அவமானப்படுத்தி, தன்னையே அவமானப்படுத்திக்கிறது. நம்மை சுத்திகரிப்பதற்கு சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ப்ளீஸ், நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால தான் பேசுறேன். ஒரு அமைச்சர்களேன், கிரைஸ்ட் லவ்ஸ் த பீப்புள் whom he want to correct. அதனால தான் பெரம்ப கையாடுறாரு, அதனால தான் வசனத்தை கையாடுறாரு. அதனால சில நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளை நம்புகிறோம். பெற்றோர்கள் நல்லவர்கள் தான். எங்கேயா பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது அது ஏகப்போக்கமாக புசுவான வெடிக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில நேரத்தில். ஆக தேவ பிள்ளைகள், வாலிப பசங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்றைக்குமே வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிமார் காக்கைக்கு தன் பூஞ்சி கொஞ்சே பெற்றோர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நீ இங்கே இருக்கன்னு பாரு. ஒவ்வொரு வாலிபரும் வாலிப சகோதரியும் பார்க்கணும், நம்ம எங்கே இருக்கோம், வேர் வி ஸ்டாண்ட். நமக்காக விட்டு கொடுக்காம பேசுகிறாங்களே, எங்கே இருக்கோம்? ஸோ வி ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் காட்ஸ் சைட். தேவர் முன்னாடி நின்று அப்போ நம்ம அறிக்கையிட்டால் நம் பாவத்தை அநியாயத்தையும் நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் அவருடைய குமாரனாகிய நீதி உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததுமா வாசிங்க 10. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நீ குறைவுள்ளவனாய் இல்லை என்று சொல்லுவார். பாருங்க, ஆவியிலே நாம் எல்லாரும் பரிசுத்தராக இருக்கோம். பக்கத்தில் பார்த்து சொன்ன, ஆவியில இயேசுவை என்றைக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு ஆவியிலே பழுதற்றவர்களாக, குற்றமற்றவர்களாக, குறைவற்றவர்களாக தேவனுக்கு நிற்பதற்குரிய திராணியை தேவன் நமக்கு கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விஷயம் 1:6. வேகமா எடுத்துமா. வெளிப்படுத்தின விஷயம் 1:6. இங்கே கை வச்சுக்க, அங்க வந்திருக்கேன். அன்பு கூர்ந்து என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே, சீக்கிரமா, தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, பாவங்கள் அற நம்மை கழுவி, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக, பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும், எப்படி ராஜாக்களும், ஆவியில் எப்படி வச்சிருக்கிறார் நம்மள? ராஜாக்களும். ராஜாக்கள்னா நல்லா கவனிங்க, எழுத்தின்படி அல்ல, ஆவியின்படி. நீ ஆவியின்படி நடக்க பழகினா ராஜாவா கொண்டு வந்து நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். இதை நான் ஒரு சில வாலிபர்களுக்கு புரியல, புரிஞ்சுக்காம என்ன பட்டானுங்க, ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு வெளியே அலுவலிருந்து வரேன், அப்படியே ஒரு வேர்த்து ஒளி வரேன். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள் வேற.
எல்லா பசங்களும் கேக் செஞ்சு கேக்கெல்லாம் வச்சு எனக்கு பாஸ்டமாக கிரீடத்தை சூட்டி நீங்கள் ராஜாக்கள் நான் இந்த ராஜா இல்லடா, ஆவியில் நம்ம ராஜாக்கள். ஒரு அமைச்சர்கள பிள்ளைகளுக்கு தெரியல, அதனால பிள்ளைகளை நான் கோச்சிக்கல, பாவம் அவங்களுக்கு. அப்போ ராஜாக்கள் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும் ஆக்கின. ஆசாரியனே தெரியுமா, பாஸ்டர்கள் ஆக்கின. அப்பாடா நானும் பாஸ்டரா, இனிமே நம்ம இந்த பாஸ்டருக்கு செய்தி கொடுக்கவே கூடாது, வேலை பாடுறேன் அப்படின்னு கிளம்பிடாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சோத்திரம். இது எனக்கு 24 மணி நேரம் அழைப்பு, வேற ஒண்ணும் இல்லை. பாஸ்டர்கள் மாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. இப்போ நீங்க வாங்கம்மா 10ஆம் வசனத்துக்கு வாங்க. 1 யோவான் 1:10 என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். எங்க நாங்க தப்பு செய்யறோம்? ஆவியில தான் நல்லா இருக்கிறோம்ன்றீங்க, ஆத்மாவையும் சரீரத்தையும் பார்த்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிச்சு அப்படியே 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்க போறோம். சகலமும் அந்த கடைசி வசனம் எத்தனாம் வசனம்? அது 36. ரோமர் 11:36, ரோமர் 12:1-2 வாசிங்க. சகலமும் அவராலும். சகலமும் நல்ல சத்தமா சொல்லுங்க. சகலனும் நம்ம ஆட்கள் அடுத்தது மேக்கப் அவர் தானே உண்டாக்குனாரு, பார்லர் அவர் தானே உண்டாக்குனாரு, என்னங்க சினிமா தியேட்டர் அவர் தானே உண்டாக்குனாரா, சாராயம் ஒரு முரட்டு சாராயமும் குடிச்சுக்க உண்டாக்குனாரா? சகலமும் எதெல்லாம் நன்மையானது எல்லாம் கர்த்தர் உண்டாக்கினார். சகலமும் அவராலும். அந்த அவராலும் இடத்துல பக்கத்துல இயேசுவாலும் அவர் மூலமாயும் இயேசுவின் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. சந்தோஷமா கரங்களை ஊத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, சீயோன் குமார்த்தி, உன்னிடத்தில் தேவன் வருவதற்கு காரணம் என்ன? தெய்வம் மனூரு கொண்டு வந்து வர்றது காரணம் என்ன? எழுத்தின்படி எருசலேமின் குமாரத்தை தேடி வந்ததுக்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம். நாம் அவராலே அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ முதல்ல அறிவு இல்லை. we forgot who made us. யார் நம்மை உண்டாக்கினார்னு மறந்துட்டோம். எதற்காக உண்டாக்கினார் மறந்துட்டோம். ஏன் உண்டாக்கினார் மறந்துட்டோம். அவருக்கு மகிமை கொண்டு வர்றதும் மறந்துட்டோம். அதனாலதான் அவர் வந்தார். ஒரு அமைச்சர்ல ரைட் வந்துட்டு என்ன பண்றாரு? 12:1 அப்படி இருக்க நாம் அவர் மூலமாய் அவருக்கென்று அவருக்காக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவருக்கே மகிமை உண்டாயிருக்க. அப்படி இருக்க சகோதரரே சரீரங்கள், மறுபடி சொல்றேன் தேவ பிள்ளையை நல்ல கவனிங்க. யூதர்கள் பெண்களை மதிக்காதவர்கள், இயேசு மதிக்கிறவர். சொல்லுங்க, சம உரிமை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமே. கை தட்டலாம் மாட்டேன்றீங்க. சம உரிமையா பாஸ்டர், எங்க வீட்டுல நான் கண்டதே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன சம உரிமை கொடுக்குற அவர் தான். அவன் சொல்லேன். அதை கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசி. கிறிஸ்துக்குள்ள ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஏழை என்றும் பழக்காரம் இல்லை, எல்லாரும் கர்த்தருக்குள்ள ஒன்றாக இருக்கிறோம். சரி, பாயிண்ட்டுக்கு வருவேன். சொல்லுங்க, வாசிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும். இருங்க. நான் அவருக்காக உண்டாக்கும் பொழுது ஆவியேன்னு சொல்லியிருக்கலாம்ல. நீ ஆவியில தான் நான் பரிசுத்தமா இருக்கிய, ஆவியில தான் நீ நீதிமானா இருக்கிற, ஆவிதான் குற்றமற்றவனா இருக்கிற, ஆவியில தான் பழுதற்றவனா இருக்கிற. எங்க வந்திருக்கணும்? உங்கள் ஆவியிலே சொல்ற. இப்படி இருக்க உங்கள் சரீரங்களை, ஸ்பீக்ஸ் அபௌட் தி பாடி. நாம் வாழ்கிற வீட்டை பத்தி பேசுறார். சொல்லுங்க, இந்த வீட்டுக்கு கர்த்தருக்கு சொந்தம். பக்கத்தில் பாசுங்களே, நாம் என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டோமோ அன்று முதற்கொண்டு அவருக்கென்று உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் நம்முடைய சரீரத்தை வேறு பிரித்து கர்த்தருக்கு மாத்திரமே, சொல்லுங்க, கர்த்தருக்கு மாத்திரமே என்று கர்த்தர் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறார். ஆமே சொல்ல. அதனால சொல்றார், உங்கள் சரீரங்களை வாசிங்கம்மா பரிசுத்தமும். எப்படிங்க? பரிசுத்தம் தான் பார்த்தோமா இல்லையா? பிரித்தெடுக்கப்படுதல், பிரதிஷ்டை செய்யப்படுதல், சுத்திகரிக்கப்படுதல். பரிசுத்தமோ தேவனுக்கு பிரியமுமான. என்னங்க? தேவனுக்கு பிரியமுமான. தேவனுக்கு பிரியம்னா என்ன?
ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து வாழ்வதுதான் அவருடைய பிரியம். சொல்லுங்க, எப்படி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு என்ன அளிக்கிறவர்? பலன் அளிக்கிறவர் என்று பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்கும் பொழுது அப்போதான் ஆண்டவர் செய்வார். சொல்லுற அவர் எப்படிப்பட்டவருமா? எப்படிப்பட்டவர்? எபிரேயர்ல வாசிக்கிறோம். எபிரேயர் 11 வாசிக்கிறோம். நன்றி ஆண்டவர். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. எத்தனை வசனம்? 6 வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது காரியம். அப்போ if you don't have faith, you won't have the love of Christ. இந்த வார்த்தை, ஆனால் நேசிக்கிறார் அவரு. ஆனா இன்னும் நேசிக்கிறேன்னா அவரை விசுவாசிக்கணும். சொல்லுங்களேன், நீ விசுவாசிக்க முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் நடப்பேன் அப்படின்னா I'm very sorry to say. கர்த்தருடைய வசனத்தை நீ விசுவாசித்தால் நீ கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறாய். கர்த்தருடைய பிரியம் உன் மேல இருக்கும். விசுவாசிக்கிறது யாக்கோபு 2 வாசிக்கன்னா விசுவாசம் கிரியைன்னு இருக்கும். எத்தனை பேர் இருக்கீங்க? தண்டவாளம் மாதிரி 2 கால் மாதிரி. ஒத்த கால் எல்லாம் எத்தனை பேர் நோண்டி விளையாண்டுருக்கீங்க? நான் சின்ன பிள்ளை உட்காந்துருக்கேன். அது கட்ட கட்டமா தாட்டுவோம் பாருங்க. அந்த விசுவாசம், கிரியையும் விசுவாசம். ஹலோ, ஒரு கால் சொல்லுங்க, ஒரு கால் சொல்லுங்க, ஒரு கால் விசுவாசம், இன்னொரு கால் கிரியை. இல்லாட்டி ஆண்டவர் என்ன சொல்றாரு? யாக்கோபு 2 போங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவர். எத்தனை பேரோட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு? ஆமென். யாக்கோபு, தேங்க்யூ ஜீசஸ். யாக்கோபு 2 ஓகே, எடுத்துட்டீங்களா? தேங்க்யூ. 2 20 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று. விசுவாசத்தினால வரும் நம்பப்படுகிற உறுதியும். சரி, விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால வரும். கேள்வி வேத வசனத்தினால் வரும். ரோமர் 10:17. நான் கேட்கறதுல அடிப்படை தான் விசுவாசம் வரும். நான் ஒரு இடத்துல போய் உணவகத்தில் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் சொன்னார், அவ்வளோதான் துவங்கிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள்ல கேஸ் இதாயிரும், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னார். நான் சொன்னேன். இன்னொருத்தர் கேள்வி கேட்டார், சார் இது எப்படி சார், இது எப்படி போகும்னு ஒருத்தர் கேட்டார். நான் இதான் சான்ஸ் உள்ள சுவிசேஷத்தோடு உள்ள நுழைஞ்சிட்டேன். சார் அப்படிலாம் கிடையாது, நல்லா கவனிங்க, நான் பைபிளை போதிக்கிற ஒரு பாஸ்டர். இயேசுநாதர் அவர் வரப்போறாரு, அவர் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அந்த உணவகமே என்ன நேரம் திரும்பிடுச்சு. சான்ஸ் நமக்கு சொல்றதுக்கு, இயேசு சொல்றதுக்கு. இப்போ இந்த இதை வாசிக்கும் பொழுது, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ. அப்போ இதெல்லாம் தேவன் சொல்றாருப்பா, வசனமும் தேவை, கீழ்ப்படிதலும் தேவை, வேத அறிவும் தேவை, தேவ அன்பினால் கீழ்ப்படிதலும் தேவை. இது 2 இல்லைன்னா என்னதான் செய்ய முடியும்? 1 மட்டும் இருந்து இப்படியே நொண்டி அடிச்சுக்கிட்டு எனக்கு அறிவு இருக்கு, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் போவேன், இன்னொரு காலை இறக்கி இறங்குப்பா, 2 கால் நடக்குப்பா சொல்றோமா இல்லையா? நான் உட்காந்து அப்படி விளக்குன்னு அவர்கிட்ட சொன்னேன். இல்லையா, இது மனித கழிவுகள், மிருக கழிவுகள் தான் கச்சா எண்ணெய். இது கிடைக்கிற வரைக்கும் கிடைக்கும். 2 காரியம் நடக்கும் சார். ஒன்று, இந்த யுத்தம் நின்றுட்டு இதெல்லாம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த யுத்தம் 3வது உலகத்துமா தோன்றும். இயேசு வழிபடுற பக்தர்களுக்கு இயேசு வரப்போறாரு, கூட்டிட்டு போக போறாரு. ஒரு ஆமென் சொல்லலாம். சான்ஸ் எனக்கு. அவர் சொன்னனோ இல்லையா, மனம் திறந்து எல்லாரும் சுத்தி இருக்கிறாங்க, பேச நான் மனசு இருக்கலாம் கூட்டிட்டாரு என்கிட்ட. நான் போய் நின்றுக்கிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நின்று பேசிக்கிட்டே இருந்தேன். அப்போ தேவனுடைய ஜனம், நீங்கள் நானும் ஆண்டவருடைய பிரியத்தை பெறணும்னா கீழ்ப்படியணும், விசுவாசிக்கணும். விசுவாசத்தை மட்டும் போதும், அதை கிரியினால வெளிப்படுத்தணும். I have to show my faith in action.
வாசிங்கம்மா அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அந்த அந்த வசனத்தை வாசிங்க. வீணான மனுஷனே, வீணான மனுஷனே, இல்லாத விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? ஏய், அது செத்து போன விசுவாசம்டாப்பா. மகனே மகளே, கிரியை இல்லைன்னா செத்து போனது. நீ யூதர்களா இருக்கீங்க, எருசலேமின் குமார்த்திய நீ யூதன் மார்த்தட்டி பேசுற, ஆபிரகாமின் பிள்ளைன்னு பேசுற, நீ இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கேன்னு சொல்ற, சீயோன் குமார்த்திய மீட்கப்பட்டு சொன்ன அந்த தேசத்துடைய பிரஜைன்னு சொல்ற, ஆனா உங்ககிட்ட கிரியையிலேயே அந்த அந்த வெளிப்பாடு இல்லையே. நான் விரும்பத்தக்கதான விசுவாசம் உனக்கு இருக்கு, எல்லைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இருக்கு. என் மூத்த குமாரனை வச்சு பேசுறேன், அவர் எனக்கு அனுமதி கொடுக்கணும். ஏன்னா ஆண்டவர் பிரியமா நடக்க உங்களுக்கு தங்களை அர்ப்பணித்து இருக்கிறார்கள். ஆண்டவர் உயிர் எழுந்த நாள் கொஞ்சம் ஒரு துணியாவது வாங்கிக்கும். எத்தனை பேர் ஆண்டவர் உயிர் எழுந்த நாளுக்கு துணி வாங்கியிருக்கீங்க? வாங்குற தப்பு கிடையாது. அப்ப நான் சொன்னேன், அவர் சொன்னார் எனக்கு துணியெல்லாம் வேணாம் டாடி, I don't want dress. சாதாரண ட்ரெஸ் இருந்தா போதும். நான் சொன்னேன், பணிவு உள்ளத்தில் இருக்க வேண்டும், வெளியில் அல்ல. நம்ம ஆண்டவரை வெளிப்படுத்துறோம். ஒரு அமைச்சர்ல, நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிடாமல் நடத்துகிறார். சொல்லுங்க, அதை தான் வெளிப்படுத்துறோம், அதுக்கு தான் போட்டுக்கிறோம். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க வெளியே பாஸ்டர் இப்படி போட்டுக்கிறேன், நானும் போட்டுக்க, ஏன்னா நல்ல ஆண்டவர். ஆனா உள்ளேயும் ஆண்டவருடைய மனப்பணிவை அணிந்து கொள். Look at people. ஒரு நாள் ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், தினகரன் மட்டும் கோட் சட்டை போட்டு பேசுறாரு. கோட் சட்டை போட்டு பேச வேண்டிய முழங்கால் போய் பாருங்கய்யா, தேஞ்சி 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 தோல் தோலா உரிச்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருக்காரு. அதை செஞ்சிருக்கோமா? நம்ம பேசுறோம், பாய்க்கு வந்து பேசுறோம். ஆகவே அவருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கல, நிறைய பேர் எடுத்துக்கல. நீங்க அதுதான் நம்ம நிதானித்து பார்க்கணும். இங்க இந்த வசனத்துல என்ன சொல்றாரு சொல்லுங்கம்மா. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், ஒரு உதாரணம் சொன்னா புரியும் நினைக்கிறேன். If you have an example, you will understand. உதாரணம் இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது. எத்தனை பேர் சாப்பாடு மாத்திரம் சாப்பிட்ருக்கீங்க? சாப்பாடு மட்டும் இருந்தா போதும் மாஸ்டர், சாதம் ஒரு சாம்பார் இருந்தா போதும் அப்படின்ற ஒரு அல்லையே சொல்லுங்க. கடிச்சிக்க இல்லையா? ஒரு ஊறுகாய் கூட இல்லை, ஒரு வெங்காயம், ஒரே ஒரு அப்பளம் கேட்குறோமா இல்லையா? ஏன் அப்பளமா நமக்கு பலத்தை கொடுக்க போகுது? அது உள்ள செல்றது, உணவு போகிறதுக்கு ஒரு ஒத்தாசை. இப்போ ஆபிரகாம் எடுத்து சொல்றாரு, வாசிங்கம்மா. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கை, தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின பொழுது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். நல்லா கவனிங்க, புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்றேன், கவனிங்க. ஆபிரகாம் வாக்கு பண்ணினார் 75வது வயதுல. என்ன வயது? எத்தனை வயது? அவங்க வீட்டுக்காரமாவுக்கு 65 வயசு, 10 வயசு வித்தியாசம். 10 வயசா? அதான் எழுத்தின்படி சகோதரி, முறையின்படி கல்யாணமான மனைவி. அந்த காலத்து சகோதரி தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க, நியாயப்பிரமாணம் வர வரைக்கும். ஃபைன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் பெரிய தேசமாக்குவேன். சத்தமா சொல்லுங்க, என்ன தேசமாக்குவேன்? உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உனக்குள் உன் சந்ததி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, வாய்ப்பே இல்லை. 75 வயசு தாத்தாவுக்கு 65 வயசு பாட்டி ஆக போறவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. கற்பம் செத்துடுச்சு. நோவே 25 ஆஞ்சு கிடச்சி அதுக்குள்ள நடுவில் ஒரு மனுஷ சித்தத்துக்கு இடம் கொடுத்து அது இன்னைக்கு வரைக்கும் மண்டேடியா இருக்கு. வர வேண்டிய கேஸ் வராம கஷ்டமா தான் இருக்கு. சரி, 25 ஆண்டு கழிச்சு குழந்தைய கொடுத்துட்டாரு. இப்ப கொடுத்த உடனே என்ன செய்யறாரு? இந்த குழந்தைய பலி கொடுப்பா அப்படின்னா எப்படி இருக்கும்? விசுவாசாரு கிடைச்சிருச்சு. நடுவில் வீட்டுக்காரமா சொன்ன ஆலோசனையும் கேட்டாரு.
அதுல ஒரு தலைவலியும் வந்துருச்சு. ஆனா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி கொடுத்து விட்டாரு. கொடுத்து விட்டானே என்னாச்சு? இப்ப கேட்கிறாரே கொடுத்தவர், இப்ப என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசத்தையும் கொடுத்துட்டீங்க, போதும், பயனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. இப்ப என்ன பண்றாரு? அடுத்தது பலி செலுத்த போறான் மனுஷன். விசுவாச கற்பம், செத்த கற்பம் உயிர் அடைந்தது, வித்து உயிர் பெற்றது, அங்கே சுகம் உண்டாயிட்டு, அங்கே பார்க்கும்போது பிள்ளை பெற்றாயிற்று. இப்ப கொடுத்த பிள்ளை கேட்கிறார். இப்ப எப்படி அவர் அணுகி இருப்பாரு? சொன்னவர் செத்தவனை உயிரோடு தருவார். ஒரு ஆமென் சொல்ல. கிரியை, கிரியையினால் அல்லவோ கொண்டு போய் கையை கட்டுறாரு. எப்படி இருக்கும்? வீட்டில் சொல்றாரு. ஏன்னா பெண்கள் எப்பவுமே பிள்ளைகள் மேல உசுறு. அது ரொம்ப வயசான காலத்துல பிறந்தா எப்படி இருக்கும்? சாரா கிட்ட சொல்லி நான் போய் பயிலி கொடுத்துட்டு நான் தனியா வரேன் அப்படின்னு அப்படி இருந்திருக்கும். அட போயா புத்துக்கிட்ட மனுஷா, எவ்வளவு தவம் கடந்து கர்த்தர் கொடுத்துருக்காரு, இதை போய் பலிய போய் நாங்கள் பிள்ளையாண்டான் திரும்பி வருவோம், விசுவாச அறிக்கை. அடுத்தது போறாரு. போற வழியில வேலைக்காரன்ல போய் நிறுத்தினேன். வேலைக்காரன் வந்து கை காலை பிடிச்சிருவானே, ஏதோ செஞ்சிருவார். நீங்க கீழே நில்லுங்க, நானும் பிள்ளையாண்டவனும் கர்த்தருக்கு போய் பலி செலுத்தி தெரியுமா. இப்ப பையனுக்கு டவுட்டு. ரைட்டுப்பா, கயிறு இருக்கு, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, நான் ஏதோ கூட்டிக்கிறேன், எல்லாம் இருக்கு. பலி மிருகம்ப்பா எப்படி இருக்கும்? பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். சொல்லியிருந்தா ஈசாக்கு ஓடிட்டானா என்ன பண்றது? எழுத்தின்படி ஸ்கூல் வரைக்கும் வந்துருச்சுங்க பிள்ளைங்க. இந்த ஸ்கூல் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும். வந்துருச்சு, அவங்க அப்பா இறக்கி விடாரு, அப்படின்றா. அவன் அழுகுறான். பக்கமா இருந்தா ஓடி இருப்பான் போல இருக்கு. அழுகுறான், வழி தெரியல. அப்பா ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு தான் அழுகுறான். இன்னைக்கு ஈசாக்கு என்ன பண்ணிருக்கான்? ஒரே ஓட்டமா அங்கிருந்து ஓடி வந்திருப்பான். ஆனா ஈசாக்கு அப்படி கிடையாது. அப்பாவுடைய விசுவாசத்தை தினந்தோறும் பார்த்துக்கிட்டே இருந்தார். அமைச்சர்களேன் கிரியை பார்த்து போற இடம்லாம் பலிபீடம் கட்டுறாரு. எங்க அப்பா ஆராதிக்கிறாரு. அவரை சீமானா வச்சிருக்கிறாரு ஆண்டவரே. என்ன பலி கட்டுறாரு? பலி கர்த்தருடைய பர்வதத்தில் ஆண்டவரை எப்படி நம்பினார். அதனாலதான் அவரை விசுவாசிகளின் அப்பான்னு சொல்றோம். கரங்களை தட்டி ஆபிரகாமுக்காக நல்ல ஒரு கரம் தட்டி கொடுங்க. ஆமென். இப்ப வராரு, வந்து நிக்கிறாரு, பாக்குறாரு. கையை கட்டும் பொழுது ஈசாக்கு புரியுது, நான் தாண்டா பலி மரகம். எப்படி இருந்திருக்கோம்? முரண்டு பண்ணிருக்கலாம், குதிச்சிருக்கலாம். ஆண்டவர் தானே என்ன கொடுத்தாரு அப்பாவுக்கு, திரும்பி தரமாட்டாரா? தன்னை அர்ப்பணித்து அங்கே தன்னை கிடத்தினார். ஆமே சொல்லல. ஹலோ பிரதர் சிஸ்டர், உங்களுடைய நீதினால நாம் இன்றைக்கு பரிசுத்தமா இல்லை, இயேசுவின் ரத்தத்தினாலே பரிசுத்தமா இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், வேத அறிவுலாம் இருக்கு. அவருடைய ரத்தத்தினால ஈசாக்கு கையை காலை கட்டிட்டாரு, கட்டை மேல அடிக்கிட்டாரு, கத்தியை உருவிட்டாரு, குத்த போறாரு. எப்படி இருந்திருக்கும்? நீ உயிரோட கொடுப்பீர் ஆண்டவரே என் குமாரனை. அப்படி இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற, ஏய் நிறுத்து, நீதி செயல்களை நான் பார்த்துட்டேன், நீ தேவனை நேசிக்கிறன்னு பார்த்துட்டேன், நிறுத்து அப்படின்னு. பின்னாடி அப்படின்னு கத்துது. ஸ்பாட்ல இல்லாத ஒரு கிடாரி எங்க நிக்குது, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நல்ல உற்சாகமா. இதுக்குதான் நான் எருசலேமுக்குள்ள வந்தேன். ஆமென். 1997 ஆண்டுகளுக்கு முன்பதாக மகிமையெல்லாம் துறந்து தன் அந்தஸ்தெல்லாம் விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்தவர் குதிரை மேல வரல. ராமே சொல்லல, அவர் வந்தது கழுதையின் மேல வந்தார். நமக்கு அந்த பணிவு உண்டா? அந்த 330வது ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் அலெக்சாண்டர் வந்து தீட்டுப்படுத்தின ஆலயத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டான் ராஸ்கல். தீட்டுப்படுத்தி அவ்வளவுதான் ஆயிடுச்சு. ஆகவே வைராக்கியமான யூதர்களை கர்த்தர் எழும்ப பண்ணினார். எத்தனை பேர் இருக்கீங்க? சரித்திரத்தை படிக்கணும்னா ஆர்சி பைபிளை கொஞ்சம் வாங்கி படிங்க. அதுக்காக அதுதான் பைபிள் நினைச்சுக்காதீங்க. சரித்திர புத்தகத்தில் ஒன்றுதான் 1 மக்கபேயர் 2 மக்கபேயர். சரித்திரத்தை படிச்சுக்கிறது. இந்த மக்கபேயர்கள் எழும்பி
தேவ ஆவியினால் எழுதப்படலை. அது சரித்திர புத்தகம் பைபிளில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு பேர் தள்ளுபடி ஆகமம். இட் ஹாஸ் டு பி டேக்கன் ஆஃப் ஃப்ரம் த வேர்ட் ஆஃப் காட். அதனால தான் அந்த 400 ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகள், சரித்திர நிகழ்வுகளை மக்கபேரில் எழுதியிருக்காங்க. மக்கபேர்கள் எழுப்பி அவர்கள் அலெக்சாண்டரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்போ எருசலேமை சுதந்திரம் அளித்தினார்கள். சுதந்திரப்படுத்த பொழுது அவர்கள் குதிரை மேல் வந்தார்கள். அந்த பொழுது மாபெரும் வரவேற்பு உண்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்படி இந்த கம்பளம், சிவப்பு கம்பளம் விரிப்புகளை அவர்கள் குதிரையை ஓட்டி வந்தார்கள். முன்னடப்பார் பெண் நடப்பார்களும் ஓசன்னா என்று அவர்கள் குருத்தோலையை அசைத்தார்கள். எங்களை கிரேக்க மன்னன் யார்கிட்ட அலெக்சாண்டர் விடுவித்ததற்காக நன்றி அப்படி சொன்னாங்க. 300 ஆண்டு ஓடிடுச்சு. இப்போ ஒருத்தர் வராரு. சகரியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் நிறைவேறத்தக்கதா வராரு. அவர் வர்றது 2 பேருக்காக வர்றாரு. ஒரு சீயோன் குமார்த்தி, பரம சீயோனுக்காக தங்களை நியமித்து கொண்டவர்களுக்காக வந்தாரு. 2 எருசலேமின் குமார்த்திக்காக வந்தார். நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக வந்தார். எப்படி வரல? குதிரை மேல வரல, வாளோடு வரல, சேனையோடு வரல. அவர் வந்தது உனக்காக எனக்காக மரிக்கிறதுக்காக வந்தார். ஆனா மக்கள் என்ன நினைச்சாங்க தெரியுமா? நாம் ரோமர்களுக்கு இல்லை, இவங்கிட்ட தப்பிச்சு இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் மேடா. காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் பரிசுத்த வேதாமத்தை வாசித்தவர்கள். கிறிஸ்தவருடைய கிரியை இல்லாத விசுவாசத்தின் அடிப்படையினாலே கிறிஸ்துவை பின்பற்றல. அவர் வாசித்தவர். கிறிஸ்தவர்களை வெறுத்தார். He hated Christians. அவர் சொன்னார், வெள்ளையரிலிருந்து விடுதலை, வெள்ளையர்களிடத்திலிருந்து விடுதலை பெற்று கொள்ளையர்கள் கையில் மாட்டிக்கிச்சா இந்தியா அப்படின்னு சொல்லி தன் வாழ்க்கையை விட்டார். என்ன பாருங்க, கிரேக்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம், ரோமர்கள்ட்ட மாட்டிக்கிட்டோம். ரோமர்கள் ஆட்சி புரிகிறார்கள். வரி புடுங்குறான், கண்ணாமலான்னு புடுங்குறான். நம்ம பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் அடிமைகளா கொண்டு போயிடுறான். அவன் வீட்டுக்கு வேலைக்காரங்களாம் கொண்டு போயிடுறான். சட்டையில விற்கிறான், எல்லா வேலையும் செய்யறான். அவனுக்கு என்ன புரியுமோ அது செய்யறான். அப்படி தேசத்தை எப்படி வச்சிருக்காங்களே. சுவாமி, நீ செய்த அற்புதங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். குருடர்களுக்கு பார்வத்தை தருக்கீங்க, குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்கிறீங்க, மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பீங்க, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இந்த ரோமர்கிட்ட இருந்து விடுதலையாக்க வாழ முடியும் ஒரு அமைச்சர்ல. அதனால நாங்கள் எங்கிட்ட சிவப்பு கம்பளம்லாம் இல்லை, எங்களுக்கு மேலங்கி எல்லாம் கீழே விரிக்கிறோம். ஒரு அமைச்சர்ல விரிக்கிறோம். குருத்தொலை இப்படி தாவீதின் குமாரனுக்கு ஹிஸ்டரி. இவர் யாரு? தாவீதுடைய குமாரன். அவருக்கு ஓசன்னா என்று சொன்னால் கர்த்தாவே இந்த ரோமர்கள்கிட்ட இருந்து எங்களை ரட்சியம். அவர் என்ன திரும்ப மனசுல நினைச்சிருப்பாரு? ஒரு கோழி தன் குஞ்சுகளை அணைத்துக் கொள்வது போல நான் அணைத்துக் கொள்ள ஆசையா இருந்தேன். உனக்கோ மனசு இல்லை. நான் உன்னை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன். நீ உணர்வடைகிறதுக்கு ஆயத்தமா இல்ல. உன்னை நான் சுத்திகரிக்க ஆயத்தமா இருக்கிறேன். கண்ணீர் விட்டார். எருசலேம் பார்த்து கண்ணீர் விட்டு. That's why he was lamenting over Jerusalem. இன்னைக்கு திருச்சபையை எவ்வளவு காம்ப்ரமைஸ் பண்றோம், எவ்வளவு விதத்துல காம்ப்ரமைஸ் பண்றோம். நம்ம சரியில்லைன்னு ஆண்டவர் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா எப்படி ஏது அப்படின்னு கேட்குறோம். அதோடு ஒத்து போனா ஊழியக்காரர் நல்லவர், இல்லைன்னா அவன் ஊழியக்காரனே கிடையாது அப்படின்றோம். ஏன்? we compromise things. 2 பொண்டாட்டிக்காரன்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை. நான் டைட் கிவர். நான் வந்து தசமங்கள்லாம் கொடுக்குறேங்க. ரொம்ப உண்மைங்க. எனக்கு எம்மதம் சம்மதங்க. இயேசுவும் தேவைங்க, பிசாசும் தேவைங்க. காம்ப்ரமைஸ் பண்றோம், ஒத்து போறோம். ஒத்து போனா பிரச்சனை இல்லை சார். நான் ஒத்து போக மாட்டேன். ஐ காண்ட், முடியல.
ஒத்து போனா அன்னைக்கு அவருக்கு முன்னாடி நான் நிற்கணும். அவருக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? நான் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கு நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் சினிமா படம் மாதிரி ஓட்டி காமிப்பாரு. எப்படி நிற்பேன் நீ? ஐயா நான் செய்யலையே, செஞ்சேன்டா, ஐயோ ஆண்டவரை மன்னிச்சிட்டேன், இதெல்லாம் அவர் ரத்தத்தினால கழிவு ஒன்று கொண்டு போயிடுவாரு. நீ பேசினது, ஃபோன் எடுத்து பேசினது, என்னென்னலாம் பண்ண எல்லாம் தெரியும். புறணி பேசுறது எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறாரு. பி காம்ப்ரமைஸ். இதெல்லாம் ஏற்றுக்கிறோம். ஒரு திருச்சபையில் காணிக்கை என்பார்கள். காணிக்கையில் பார்த்தீங்கன்னா என்றவங்க எல்லாம் ஒரே சொந்தக்காரன் என்ன செய்வானா, அதில் ஒரு சொந்தக்காரர் கொஞ்சம் பலவீனமானவர். பெரிய பெரிய நோட்டில் எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்குவார். காணிக்கையில் வந்ததெல்லாம் யூஸ் டு பிக் அப் அண்ட் புட் இட் இன் த பாக்கெட். யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொந்தக்காரனாச்சே. அப்போ அந்த ஊழியக்காரர் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்பார், இன்னைக்கு ஆண்டவருக்கு மக்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, நம்ம அவருக்கு என்ன பொதுவான செலவுகளுக்கெல்லாம் போதுமானதாக இருக்கா? அற்ப பணம் சொல்லுவாங்க, 200 ரூபா 300 ரூபா அந்த காலம் அந்த சபையில். ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொன்னார், பாஸ்டர் எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, என்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு, அந்த பொருளை போட்டேன். அப்படியா, சரி. இப்போ பாஸ்டர் போய் கேட்குறாரு, அதை விற்று நீங்கள் பயன்படுத்திங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார் போல இருக்கு. பார்த்தா அந்த பொருள் இல்லை, அந்த பொருளை பற்றி செய்தியே இல்லை. அப்போ அந்த போதகருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, ஆஹா யாரோ ஒருத்தர் இது பண்ணுறாங்க, கை வைக்கிறாங்க. அப்போ உட்காந்து ஜெபம் முடிச்சார், அவனுடைய முடிவு இப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிட்டார். யூ வில் see. படிப்படியா சாப்பிடுங்க அவன் எடுத்துக்கிட்டே இருந்திருக்கான், தெரியல. ஒரு நாள் ஒரு பிரச்சனை, வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டார். அந்த ஊழியக்காரர் வீட்டுக்கு வந்துட்டார். அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அங்க வீட்டில இருந்து ஆள் வருது, ஐயோ அவர் செத்து போயிட்டாருங்க. போய் பார்த்தா அதே மாதிரி இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னார் அப்படியே இருக்கு. அவங்க பிள்ளையோட கையில அந்த பொருள் இருக்கு. எந்த பொருள் காணாம போச்சோ, காணிக்கல வந்ததோ இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, தேவன் என்றைக்கும் நீதிபரர். ஆமே சொல்லுங்களேன். அது சீயோனா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எழுத்தின்படி எருசலேமா இருக்கட்டும், கர்த்தர் நீதிபரர். ஒரு ஆமே சொல்லுங்களேன். தேவனுடைய சபை ஊடி இருக்கணும், காம்ப்ரமைஸ் இல்லாமல் பரிசுத்தமா இருக்கணும். ஒரு ஆமே சொல்லுங்களேன். என்ன பேசுறவங்க ஏகபோகமா பேசுறாங்க, அதை பத்தி நான் கவலையே படலை. என்ன பேசல, என்னை அழைத்தவர்களை பேசுகிறார். அழைத்து பேசிட்டு போங்கப்பா, தேவன் நடத்துவார். ஆமே சொல்லுங்களேன். சபை நடத்துவார். ஆக இப்படிப்பட்ட முதல் நூற்றாண்டிலே காணப்பட்ட சீயோனை நோக்கி இயேசு வந்தார், எருசலேமுக்கு வருது. ஆனா மக்கள் என்ன செய்தாங்க? விடுதலையாக்கும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும், ஐயோ ரோமர் ஆட்சியிலிருந்து விடுதலையாக்கும், நான் அதுக்கு வரலப்பான்னு சொன்னார். அதை குறித்து கொஞ்சம் லைட்டா தியானிச்சு நம்ம முடிச்சிருவோம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஃபைன். ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவராக இருக்கிறார். He is an awesome God. ஆக 332வது வருஷத்திலிருந்து 152வது வருஷம் வரைக்கும், கிறிஸ்துவுக்கு முன் 164 வரைக்கும் கிரேக்க மன்னனுடைய ஆட்சி அங்கே எருசலேமில் இருந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எகிப்தின் டாலமீஸ் அப்படின்னு ஒரு அரசாட்சிக்குள்ள போச்சு எருசலேம், 301 200 வரைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தாலமி ஆட்சி 301 200 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு செலூசிட்ஸ் என்கிற ஆட்சி 200 164 வரைக்கும் போச்சு. இப்படி போய் அந்தியோகாஸ் 4 எபிபானஸ் என்கிற 166 160 பழையற்பாட்டு காலம் மேல இருந்து கீழ் நோக்கி வந்தது. அதனாலதான் அப்படி சொல்லப்படுது. 4000 ஆண்டுலேருந்து அப்படியே கிட குறைஞ்சு வச்சு கிறிஸ்துவுக்கு பின்ன அப்படி கூட்டிகிட்டு போகுது. ரைட், புரிஞ்சுக்கிற மாதிரி. அப்போ இந்த ஹெலனிஸ்டிக் தாக்கம்
அதன் பிறகு வந்தது. மோதல்கள் இருந்த பொழுதும் காலகட்டத்தில் உயர்குடியினர் மற்றும் வணிகர்களிடையே குறிப்பிடத்தக்க கலாச்சார பரிமாற்றம் கிரேக்க பழக்க வழக்கங்களின்படியே இருந்தது. கிரேக்க மன்னன் சொல்லி கொடுத்தது தான் இருந்துச்சு. கிரேக்க மொழி இருந்தது. அதனாலதான் புதிய ஏற்பாடு இதுல எழுதப்பட்டது கிரேக்க மொழியில். இப்படி காணப்பட்டது பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவங்ககிட்ட எல்லாம் விடுதலை பெற்று வியாபாரிகளோட ஆட்சியில் இந்த கிரேக்க இதுபடியில் இருந்த காலங்களிலே இயேசு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்ல உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான அரசர் அவர். மக்கபீர் போல அல்ல, ஒரு வித்தியாசமான அரசர். பணிவும் தீர்க்க தரிசனம் நிறைந்தவராய் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வாசிங்க பிரசங்கியின் புத்தகம், த புக் ஆஃப் எக்லீசியாஸ்டிஸ். பைபிள் கொண்டு வந்தவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பிரசங்கியின் புத்தகம். ஓ தேங்க் யூ லார்ட். எட்டாம் அதிகாரம் 4ஆம் வசனம். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ இருங்க. ராஜான்னு ஒருத்தர் வந்துட்டாருன்னா அவர் வார்த்தை எங்க இருக்கோ அங்கே அதிகாரம் உண்டு. அங்கே என்ன உண்டு? அதிகாரம். Where there is the word of the king, there is authority. எத்தனை பேர் இயேசுவை ராஜாவா ஏத்துக்கிட்டீங்க? இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தீரே. இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தி. எஸ்தர் தேவியக்காக பாடினது. தேடி வந்தீரே என்னை தேற்ற வந்தீரே இயேசு ராஜா. ஆவில எளிமுள்ள என்னை உள்ளம் தேடி வந்தீரே. ராஜா உள்ள வந்துட்டாரு அப்படின்னா ராஜாவின் வார்த்தையில தான் அதிகாரம் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்போ ராஜாவின் வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கிறீர்களோ அவர்கள் எல்லாரும் பணிவா இருப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ராஜா அவர் அரசாட்சிக்கு ஒப்பு கொடுத்துருக்கோம். இவ்வளவு ஹம்பிள்னஸ். எஸ். சில பேர் அவனா தோத்துறையா அப்படின்வா. அவங்ககிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவன் தான் குழி நோண்ட போறான்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். முகஸ்துதி செய்கிறவன் குழியை நோண்டுவான். எத்தனை பேர் இருக்கீங்க? அவனா கத்துக்கிட்டது. பைபிளும் அதான் சொல்லுது. முகஸ்துதி என்னைக்குமே செய்யாதீங்க. போய் நார்மலா பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா, இந்த உண்மையான மனதை வெளிப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் எல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னா உள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏதோ இருக்கணும் தான் குட்டி பாப்பா பாக்குறாரு. சரி, பாயிண்ட்டுக்கு வரும். இங்க சொல்றாரு ராஜாவின் வார்த்தை எங்கே வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். வா உண்டதா அப்படி. நீ என்ன அதிகாரிய? நமக்கு மேல் அதிகாரம் உள்ளவர் இயேசு ஒருவரே. பணிவோடு ஏற்றுக்கணும். பைபிள் ஏற்றுக்கும் பொழுது பணிவோடு ஏற்றுக்கணும். ஆண்டவரே என் மேல அன்பு பாராட்டுறதுக்காக, அதிகாரம் பாராட்டுறதுக்காக நன்றி, நான் உமக்கு சொந்தம். அப்போ இயேசு அதிகாரின்னா அவர் ராஜானா நான் அவருடைய பிரஜை. பக்கத்து பசங்களேன், இயேசு ராஜா, அவர் ராஜ்யத்தில் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் குறைவே இல்லை. அடுத்த வேலைக்கு சிலிண்டர் இல்லை, குறைவே இல்லை. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே குறைவே இல்லை, பஞ்சம் இல்லை. ஏன்னா அவருடைய அரசாட்சியில் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ராஜாவுடைய பேர் எப்ப பேர் பெற்று வழங்கும்? நீதியா தம் மக்கள் அரசாட்சி செய்வதனால. சொல்லுங்கய்யா, அவருடைய சிங்காசனம் எப்ப உறுதிப்படும்? நீதிமொழிகளை சொல்றாரு, ராஜா சரியான ஆட்சி புரிகிறவன், மக்களுக்கு வேண்டிய நலனை செய்கிறவன், அந்த மனிதன் பார்க்கும் பொழுது எப்ப புகழப்படுவான்? சரியான விதத்தில் மக்களை நடத்தும் பொழுது. மக்களும் ராஜாவுடைய வார்த்தைக்கு அடிபணிந்து இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு ராஜா அங்க வந்திருக்காருன்னா பார்க்கும் பொழுது அருவாலும் கப்படானா துணி இந்தி வந்துருது அந்த நேரத்துல சோத்திரம், கத்தியும் இதெல்லாம் தூக்கிட்டு வரல. அவர் வந்தது பூரா தேவனுடைய வார்த்தையானவர் வந்திருக்கிறார்.
நான் உன்னை வாழ வைக்க வந்திருக்கிறார். உன் பாவங்களுக்காக பரிகாரம் செய்ய முடிய வந்திருக்கிறேன். என்னை நீ ராஜாவை ஏத்துக்கிறீன்னா என் வார்த்தையை ஏத்துக்க. என் வார்த்தையை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ நல்லா இருப்ப. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க நிறைய பேர் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றதே கிடையாது. they don't love to have God's word life. இந்த மேட்டுமை வந்துருது. என்ன வந்துருதுங்க? மேட்டுமை வந்துருது. லூசிஃபர் அப்படின்னாலே ஒளியை சுமப்பவன் அர்த்தம். the one who bears light. இந்த பெருமை எங்க இருந்து வந்ததுன்னு கண்டுபிடிப்பான். அவன் என்ன பண்றான்? அவன் இப்படிப்பட்டவங்க கேரூப். சத்தமா சொல்லுங்க. தூதர்களுக்கு இயல்பாகவே 2 சட்டைகள் தான் இருக்கும், 2 விங்கு தான் இருக்கும். they fly. ஆனா சேராப் கேரூப் என்ற குரூப் இருக்காங்க. சேராப்புக்கு 4னா இவங்களுக்கு 6 ரெக்கைகள் இருக்கும். எத்தனை ரெக்கைங்கள? 2 நாள் முகத்தை மூடிக்குவாங்க, 2 நாள் காலை மூடிக்குவாங்க, 2 நாள் பறந்து சேனைகளின் கர்த்தர். அப்பனா எப்படி? ஐயா நீ பரிசுத்தமானவர், நடுக்கத்துடனே ஆராதிக்கிறோம்னு அவன் ஆராதிப்பான். இப்படிப்பட்ட விதத்தில் தேவனுடைய சிம்மாசனத்தை காவல் காத்தவன் ஒரு காலகட்டத்தில் பெருமை வந்துருச்சு. என்ன வந்துருச்சுங்க? அவருக்கு மட்டும்தான் ஆராதனையா, எனக்கும் ஆராதனை வேணும் அப்படின்னு ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு மேல இருக்கிற தளத்துல அவன் என்ன பண்ணிட்டான்? சிங்காசனத்தை அமைப்பேன், ஆராதனையை பெற்றுக்கொள்வேன் நினைச்சான். he was just thinking. பார்த்தாராண்டவர், இவன் லைக் பண்ண மாட்டான். இவனுக்கு ஊழியமே தானா? இதுக்கு தானே நான் கொடுத்துருக்கிறேன். இந்த ஊழியத்தை மீறி, சித்தத்தை மீறி, தேவனுடைய நான் கொடுத்துருக்கிற வார்த்தையின் கட்டளையின் மீறி அவன் போறதுனால அவனை தள்ளினார். என்ன செஞ்சாங்க? இதை எசேக்கியேலையும் வாசிக்கிறோம், ஏசாயாவில் வாசிக்கிறோம். அதுக்கு நான் போகல, ஷார்ட்டாக சொல்லிட்டு போறேன். we have only few minutes. தள்ளப்பட்டான். எதனால தள்ளப்பட்டான்? பெருமை. சத்தமா சொல்லுங்க. பெருமை. அடுத்தது சுய சித்தம். என்ன சித்தம்? என்ன சித்தம்? ஆஹா, சுய சித்தம், சுய விருப்பத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல வச்சுட்டீங்கன்னா அங்க உனக்கு ஆபத்து. ராஜாவின் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல, ராஜாவை ஏற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லை. சும்மா பேருக்கு மட்டும் ஏசு ராஜா, இயேசுவே ஆண்டவர் பாட்டு பாடுறது. இயேசுவே என்னை ஆளுகை செய்கிற ஆண்டவர், மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார். அடுத்தது கால்கள் யாவும் முடங்கும், எல்லாம் முழங்காட்டும்படியாய் அவர் உயர்த்தப்பட்டார். ஒரு அமைச்சர்கள இப்படி சொன்னா போதாது, அவருடைய வசனம் உங்ககிட்ட ஆளுகை செய்யணும். அதுதான் உண்மையா ஆண்டவர் நம்ம ஆளுகை செய்கிற ஆண்டவராக இருக்கிறான்னு அர்த்தம். அவர் ஆளுகை செய்யவே நான் விடல, நான் இப்படிதான் நடப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு ஆண்டவர்னு சொல்லி என்ன புண்ணியம். அதனாலதான் இயேசு சொல்றார், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டு என் வார்த்தைகள் இப்படி நடக்கலனா என்னடா லாபம்? உன்னை அறியேன். தீர்க்கதரிசனம் வைத்தோம், அன்னை வாசி பேசினோம், அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், ஆண்டவரை என்னை ஏற்றுக்கலையாப்பா, ஏத்துக்கலையே, வசனமே வேலை செய்யலையே, அறிவுல வச்சிருந்த போட்டி. எனக்கு 10% எனக்கு 20% தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அறிவுல சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? Where is the humbleness? வானத்தை பூமியை உண்டாக்கின பார்க்கும்போது தங்க சிம்மாசனத்துல அமர்ந்திருந்த இயேசு உனக்காக கழுதில் நம்ம ஊர்ல வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, இவர் கடவுளா இருக்க முடியுமா? மூஞ்சூர் மேல வேணா வரலாம். நம்ம சபையை கொஞ்சம் இந்த கட்டடத்தை புதுப்பிச்சுக்கிட்டே வர்றதுனால மரங்கள் இந்த பகுதியில் கரையான் மரத்தை அடித்தோம். அதனால நீ கூட்டம் வரணும், கொஞ்சம் வாசனை பார்த்துருப்பேன். கரையான் மருந்து அடித்த உடனே அங்கங்கே இருந்த எலிகள்லாம் வெளியே வந்துருச்சு. ஓடுது, இப்படியே சின்ன சின்னதாக ஓடுது. நான் பிடிச்சி டப்புன்னு ஒன்று அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போதான் நினச்சி பார்த்தேன், அங்கே ஒரு ஐயா இருக்கார், தாத்தாக்கு யாரும் இல்லை, அப்போ மார்க் ஐயா, இது என்னது மூஞ்சுரு. அப்புறம் சொன்னார், யாருக்கு வாங்கணும்னு சொன்னார். கழுத மேல கழுதை என்னமோ தெரியலங்க, வியாபார கடையில் எழுதி மாட்டி வச்சிருக்காங்க, என்னை பார். என்ன வரும்? என்னை பார் இல்லை, கழுதை நம்ம உட்கார்ந்திருந்த இயேசுவை பார், யோகம் வரும். அதான் சரியான வார்த்தை. ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ கழுதை அது
பணிவுக்கு அடையாளம். எத்தனை பேர் இருக்கீங்க? அது ஒரு சொல்லுவாங்க, நான் கழுதையா கழுதையா. ஏய், கழுதை அதுக்கப்புறம் கழுதை பேச்சு இருந்துச்சானே. ஏசுநாதர் இறங்கி போனவொன்ன அதுக்கு ஒரு பேர் வச்சிருந்திருப்பான்னு வச்சுக்கோங்க, ஐசக் கழுதை அப்படின்னு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு பேர் அட்ரஸே காணும் பைபிள்ல. இல்ல, இயேசு சுமக்கிற வரைக்கும் தான் பேரு. சொல்லுங்க என்ன? பணிவு. நீ யாரை சுமந்துட்டு இருக்கிற? மேட்டிமை சுமக்கிறிய? whom you are carrying. பெருமை. அத்தனை வருஷம் விசுவாசியா பாஸ்டர். இத்தனை ஆண்டுகள் விசுவாசியாய் இருப்பதற்கு, ஒரு முதன்மணி ஸ்தானத்தில் இருப்பதற்கு தேவன் கிருபை தந்தாரே, இயேசுவுக்கே மகிமை உண்டாகும் சொல்றதுதான் நீ இன்னும் கழுதையா இருக்கான்னு அர்த்தம். ஆனா நீ தேவனுடைய பிள்ளை, மறந்துடாத. ஒரு அமைச்சர்ல நிறைய பேர் கழுதை வேலையே செஞ்சுட்டு இருப்பாங்க. உதக்குன்னு உதைக்கிறது, இங்கிட்டு உதைக்கிறது, அங்க உதைக்கிறது, அப்படியே குப்பையா சுமந்துட்டு போறது. அப்படி இருக்காத, நீ தேவனுடைய பிள்ளை. ஒரு அமைச்சர்களையா சொல்லுங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கீங்க? நல்ல உற்சாகமா என்னை கேட்கும் அன்பானவர்களே, இயேசுநாதர் நம்ம மத்தியில் இருக்கிறார். உன் நிலையெல்லாம் அவர் அறிவார். உன்னுடைய கஷ்டங்களை அறிவார், உன் நெருக்கங்களை அறிவார், உன் அவமானங்களை அறிவார். அதை மாற்ற தான் வந்திருக்கிறார். 1997 ஆண்டுகளுக்கு முன்பதாக சீயோன் குமார்த்திக்காக வந்தார். அந்த சீயோன் குமார்த்திகள் உங்களை என்னையும் பார்த்துட்டார் அன்னைக்கே. ஆனா அவங்க குறிப்பிட்ட காலத்துல ஒரு தாய் தகப்பனுக்கு இந்த உலகத்துல பிறத்தான். ஆனா இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறார். திருச்சபையே, உனக்காக தான் நான் வந்தேன். எழுத்தின்படி, ஓ நான் ஆபிரகாமுடைய சந்ததி மார்த்தட்டிக்கிற எருசலேமே, உனக்காக நான் வந்தேன். அன்னைக்கு நெத்தன்யாகு யாரு? பெஞ்சமின் நெத்தன்யாகு, இப்பொழுது இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துடைய பிரதம மந்திரி. இயேசுநாதர் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அவமானப்படுத்துறாரு இயேசுவை. ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணேன், அவன் முடிய சந்ததி ஆண்டவரே, அவனோட மனக்கண்களை திறந்துடலாம், நீர் தான் மேசி என்று ஏற்றுக்கொள்ள கிருபைத்தார். ராமேஸ்வரல அவனுக்கு தெரியல ஏன் கர்த்தர் வைராக்கியமா இஸ்ரவேலுக்காக நிக்கிறான்னு. அவனுடைய திறமையினால அல்ல, அந்த திறமையை கொடுத்த உடன்படிக்கையின் தேவனால. நீங்க காக்குறானா, இஸ்ரவேலை காக்குறான்னா, அன்னைக்கு உடன்படிக்கை ஆபிரகாம் பண்ணதுனால. புரிதல் இல்ல. 2 பேருக்காக வந்தார். சபைக்காக வந்தார், எருசலேமுக்காக வந்தார். இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர் பாருங்க. ஆமென். வேகமா ஒரு சில காரியங்களை சொல்லி நான் பந்திக்கு போவோம். ப்ளீஸ் லெட் மீ. ஏன்னா முக்கியமான ஒரு பகுதி. நான் ரொம்ப நேரம் பேசுறேன், ஆனால் ஆண்டவர் நாமம் மடி போயிடார். அப்போ இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்? மொத்தம் 21:11 வீட்டில் போய் வாசிங்க. வெற்றியின் பிரவேசம், பண ஓலைகள் மற்றும் ஓசன்னா. வெற்றியா உள்ள நுழைச்சார். பண ஓலைகள் எதை சொன்னாங்க? அன்றைக்கு மக்கபேர்களுக்கு முன்னாடி சொன்னது இயேசு முன்னாடி காமிக்கிறாங்க. குருத்தோலை எடுத்துட்டு போய் சாம்பல் புதனில் எரிச்சிட்டு அடுத்த ஒரு குருத்தோலை சிலுவை செஞ்சு வாசப்படியில் மாற்றுறதுக்காக இல்லை. குருத்தோலை, கர்த்தாவே, இந்த பாவ உலகத்திலிருந்து எங்களை ரட்சியம். அமைச்சர்களே, சோதனை இந்த உலகத்திலிருந்து எங்களை ரட்சியம். ஆண்டவர் பிசாசுடைய வல்லமையிலிருந்து எங்களை ரட்சியும். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உண்மை பின்பற்றுவதற்கு எங்களை தெரிந்து கொண்டீரே, மன மேட்மையிலிருந்து எங்களை ரட்சியும். பணி விழுந்து இருக்க ரட்சியும் ஆண்டவரே. சில நேரங்களில் நாங்கள் புரிதல் இல்லை, அந்த முதிர்ச்சி இல்லாம பேசுறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சியும். சகரியா 9:9 வாசிக்கும். ராஜா கழுதின் மேல் ஏறி வருகிறார். எது மேல ஏறி வந்தாருங்க? சொல்லப்பட்டது நிறைவேறிற்று. 600 ஆண்டுகளுக்கு இயேசு சும்மா வரலங்க. அன்னைக்கு கண்ணதாசனை பார்த்து எம்ஜி ராமச்சந்திரன் கேட்டார், நான் படம் பார்த்ததில்லை, நான் படம் பார்க்குற பழக்கம் எனக்கு கிடையாது, எப்பயாவது பார்த்துருக்கேன் சிறு வயசுல, அறியாம காலங்கள. இந்த பாட்டை கேட்டிருக்கேன். புத்தன் இயேசு காந்தி பிறந்து பூமியில் இழக்காக தோளா பாடிட்டான். அறியாம பாடிட்டான்.
லூக்கா 19:41 இயேசு எருசலேமை பார்த்து அழுதார். இன்னைக்கு சபை பார்த்து அழுகிறாரா? காயம் கட்டுவார், கண்டித்து உணர்த்துவார். அதை மறந்துடுறோம். கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம பரிசோதிக்க மறந்துடுறோம், சீர்தூக்கி பார்க்க மறந்துடுறோம். பாஸ்டர் குற்றப்படுத்தாரு, உங்களை குற்றப்படுத்தி எனக்கு நான் நீங்கள் அதில் நீங்கள் ஏற்றுக்கலைன்னா என்ன, நான் உங்களை இழக்கிற மாதிரி இருக்கும். தட்ஸ் வாட். கண்டித்து உணர், சீர்படுத்துவார். என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். கொத்தனாருக்கு தெரியும் சீர்படுத்துறது அப்படின்ட்டு. ஒரு இடத்துல அரைக்கல் காக்கல் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி பார்ப்பாரு, காக்கல்ல ஒரு கல் அப்படி அளந்து பார்த்துட்டு அந்த கல்லை செங்கலை அறுத்து அழகாக வைப்பார். சீர்படுத்துறது, சரிப்படுத்துவார். நீதியை குறித்து போதிப்பார். நீ நீதிமான், நீதிக்கேற்ற கிரியில் ஈடுபடு. இன்னைக்கு எருசலேமை பார்த்து அழுகிறவர் சியோனை பார்த்து அழுகிறாரா? சியோனில் நானும் அங்கத்தினர் தானே இருக்கிறேன், நானும் இருக்கிறேன், என்னை பார்த்து அழுகிறாரா? நான் நல்லவன் கொண்டு போய் அப்படியே கொண்டு போய் நரகத்தில் போடுறதுக்கு அப்படி நான் இருக்கலாம். நீ தப்பு செஞ்சா தப்புன்னுவேன். ஏன்னா அவர் அப்படி என்ன தப்புன்னாலும் என்னை கண்டிக்கிறார். எல்லாரும் விதி விலக்கே கிடையாது. ஊழியர் முதற்கொண்டு சாதாரண விசுவாசி வரைக்கும் இயேசு சபையை பார்த்து அழுகிறாரா, இல்லை மகிழ்ச்சி உற்று இருக்கிறாரா? மார்க் 11:1 11 பார்க்கும் பொழுது அவர் கழுதையிலிருந்து இறங்கி he got down from the donkey. He took a whip. ஒரு பெரிய சவுக்கு எடுத்து உள்ள போறாரு. ஜெப ஆலயத்துக்குள்ள வியாபாரம் நடக்குது. பாஸ்டர் சொல்ற மாதிரி சொல்றேன், பாஸ்டர் சொன்னாதானே புரியும். என்னை பார்த்து நீங்க சிரிக்கலாம். பாஸ்டர் உடைய குடும்பத்தார் எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க. ஒருத்தன் காணிக்க 100 ரூபா சில்லர் தரேன் அப்படின்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் பலி செலுத்தணுமா, இந்த காட்டுப்புறா இருக்கு, நீங்க கொஞ்சம் வசதியா இருக்காங்க, இந்த காலை இருக்கு, கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கீங்களா, இளங்காலை இருக்கு, ஆட்டுக்கடா இருக்கு, உள்ளே விற்கிறான் எல்லா பயலும். எடுத்தார், உருவினார், வெளுத்து கட்டி சுத்தம் பண்ணார். என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்ன படம். ஒரு அமைச்சங்களேன், நீங்க எப்படி இருக்கீங்க? வேர் யூ ஆர். நான் எப்படி இருக்கேன்? அந்த கழுதை பணிவையும் தமது நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக தாழ்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை பயன்படுத்துவதுதான் கழுதை பயன்படுத்தினார். He chose donkey because அவர் தாழ்மை உள்ளவர் என்பதை காண்பிப்பதற்கு, அவர் கிருபையினால் இரட்சகராய் வந்திருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு. இன்னொரு நாள் வரப்போறார், அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ. இன்னைக்கு நீ வாதாடிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நீ நினைக்கலாம். நான் பேச மாட்டேன். அவர் ஏன்னா வேதம் சொல்றது, ஊழியக்காரன் சண்டை பண்ணாதவன். அதுல டிக் ஆகணும்னு ஆவியான விரும்புவாரே தவிர எடுத்து பேச விட மாட்டார். என்னால் போட தெரியும், 10 பேரை சமாளிச்சிருக்கேன் நான். அப்படி ஒடுக்கி கிடுக்கி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். பனை ஓலை வெற்றியை குறிக்கிறது. வெற்றியை உருவாக்குகிற சின்னங்கள் தான் பனை ஓலை. மன்னர்களை கௌரவிப்பதை தான் பனை ஓலை. இங்க ஒரு மன்னன் வராரு, இந்த மன்னர் வித்தியாசமா இருக்காரா, இவர் எதுக்கு தேர மாட்டார்னு சொல்லிட்டு தான் இவரை சிலுவைன்னு சொன்னாங்க. அதே வாயி அதே நபரை பார்த்து சிலுவையில் அறைன்னு சொல்லிச்சு. நீங்க என்ன செய்றீங்க? நெட்னியாக மாதிரி சொல்ல போறேன், ஏசுநாதர் மாதிரி அன்பு கூற முடியாது. துப்பாக்கி எடுத்து சுட்டு காலி பண்ணுங்கடா. என்ன ஆண்டு சொல்லிக்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், அந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேலை குறித்து நிறைவேறுகிறது என்பதை புரியுதல்ல. வாரத்தின் பக்கங்களை பாருங்க.
ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை நாளில் ஆரவரித்து அவரை மகிமைப்படுத்தினவர்கள் வெள்ளிக்கிழமையில சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. நினைச்சு பாருங்க. அப்போ எனக்கு வாழ்க்கையில் ஒரு சவால் வந்தது. அந்த சவாலில் என்னை காத்துக்கிட்டாரு. நான் ஊழியத்துக்கு வந்த காரணமே அதனால தான் வந்தேன், இல்லாட்டி வந்திருக்க மாட்டேன். அப்போ நான் உபவாசத்தில் இருந்தேன், ஒரு வாரம் உபவாசத்தில். ஆண்டவரே, நான் உங்களுடைய ஊழியன் மாதிரி நடக்க மாதிரி நடக்கலையே அப்படின்ட்டு. நான் வேலைக்கு போகிறேன் ஆண்டவரே, லெட் மீ கோ டு தி ஒர்க். அங்கேருந்து என் தம்பி வந்தார். அண்ணே, ஜனங்கள் உங்களை விரும்புகிறார்கள்ண்ணே, கர்த்தர் நல்லவர்ண்ணே, நீ வானே அப்படின்னா. நான் 10 நாள் உபவாசம் எடுத்துட்டு தான் வந்தேன். அதே ஜனங்கள் என்னை தூக்கி சொன்னார்கள், துருவ உபதேசனம் பண்ணுகிறார். வாக்கெல்லாம் வாங்கினாங்க. நான் போயிட்டேன், சத்தியம் பண்ண போயிட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தையின் மேலும் சத்தியம் பண்ணாத. இதான் உலகம். இயேசுவை வாழ்த்துறோமா, அவரில் மகிழ்மைப்படுகிறோமா, அவரை மகிழ்ச்சியை ஆரவாரிக்கிறோமா, இல்லை அவரை சிலுவையில் அறையன்னு சொல்கிறோமா? எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ, we crucify him. அவரை சிலுவையில் அறையிறோம். மிலாட்டினா சேவக்கால் அடிக்கிறோம். கண்களில் அந்த முள்கள் கூட்டி வருகிறது. கண்களின் இச்சைகளை பார்க்கும் பொழுது அது இதாகிறது. சிந்தனை இருக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது அவர் முள்முடி சூட்டுகிறோம். மறுபடியுமா அவர் சிலுவைக்கு போனோம். சரீரத்தை நம்ம அவமானப்படுத்தும் பொழுது, இச்சைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, அங்கே பார்க்கும் பொழுது, வேசித்தனம் விபச்சாரத்துக்கு கொடுக்கும் பொழுது அவரை சவுக்கால் அடிக்கிறோம். அந்த ஈய குண்டுகளும் அந்த கொக்கைகளும் போய் தரன்னு பிரிச்சு டார் ஆகிருச்சு. அவரை கடைசிய நியாயம் தீர்த்த பிலாத்து கவர்னர், ஆளுநருடைய அரண்மனையில் ஒருத்தர் தான். அவன் பேர் ஜோசபஸ் ஃபிளேவியஸ், ஒரு யூதன். தினந்தோறும் நடக்கிறது எழுதுவார். அவர் எழுதுறாரு, இயேசுநாதி கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, சில பேர் இயேசுநாதர் பின்பற்றாங்க. அந்த இயேசுநாதர் சவுக்கடிச்சு கொண்டு வந்து நிறுத்தினா பார்க்கக்கூடிய ரூபத்தில் இல்லை. ஏசையா சொன்னது அப்படியே இருக்கு, 53 சொன்னது அப்படியே இருக்கு. அவருடைய சதையெல்லாம் பீந்து தொங்குகிறதை நான் பார்க்கிறேன், அவருடைய விலா எலும்பெல்லாம் தெரிகிறதை பார்க்கிறேன் எழுதுறார். உனக்காக எனக்காக மறுபடியும் அவர் சிலுவைக்கு போனோம், மறுபடியும் சவுக்கடி அடிக்கணும். கால்கள் போகாத இடத்துக்கு கால்கள், என் கால்கள் போய் அந்த கால்களுக்காக ஆணி கடவாப்பட்டார். உனக்காக. இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. இந்த குருத்தொழி ஞாயிறில் எப்படி அவரை வரவேற்கிறோம்? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆண்டவரே, உன்னை ராஜாவாக வரவேற்கிறோம், ரட்சகராக வரவேற்கிறோம், எங்களை எல்லா அடிமைத்தனத்தில் விடுதலையாக்குகிறவராக வரவேற்கிறோம். நாங்கள் இருக்கிற உமக்கு பிரியமில்லாத சூழ்நிலை நீர் விடுதலையாக்குற தேவன் ஒருவரே. நான் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், எனக்கு மேரி வேணும், மாறி வேணும்னா உன்னை நீ ஏமாத்திக்கிற. யூ won't come to heaven. இயேசுவை ஆண்டவராக நீ ஏற்றுக்கணும்னா இயேசுவை மாத்திரம் தொழுதுகொள். ஆமே சொல்லுங்களேன், கர்த்தரை தொழுதுகொள், கர்த்தரை தொழுது. யோவான் பார்த்து சொன்னார், தூதங்கிட்ட காலில் விழுதுறான், என்கிட்ட விழ, நானும் உன்னை போல என்ன அவரை வழிபடுகிறவன் தூதன். நீங்க சம்மனசை வழிபடுறான், வாசப்படியிலே மாற்றி வச்சிருக்கிறான். எதை மெக்கல் சம்மனசு சாத்தானை போத்து மதிக்கிற மாதிரி. நான் வழிபட வேண்டியது இயேசு ஒருவரே. கரங்களை உயர்த்தி எல்லாம் எழுச்சிட்டு இருப்போமா? Shall we all stand? அவர் வந்தார், எனக்காக வந்தார், பணிவுள்ளவராய் வந்தார், பணிவை வெளிப்படுத்தும்படியே வந்தார். எல்லாம் நினைச்சாங்க, he came to deliver. ஒரு வித்தியாசமான அரசன் அவர். போர் குதிரை மேல வரல, கழுதின் மீது வந்தார். ராணுவ வெற்றியை குறிக்க வரல, சமாதானத்தை குறிக்க வந்தார். நான் சமாதானத்தை உலகத்துல கொடுக்கிற சமாதானம் இல்ல, இந்த உலக சமாதானம் என்னைக்குமே தேவனோட சமாதானம் பண்ணி வைக்காதே. பாவம் தான் தேவனுக்கும் மனிதனுக்கு மத்தியில் இருக்கு தடை, அதை நீக்கிறதுக்காக தான் பலிகார பலியா வந்தேன். I have come as a peacemaker before you
அண்ட் காட். எவ்வளோ நாள் நீ சவுக்கில் அடிப்ப? எவ்வளோ நாள் புகையில போட்டு சரியத்தை கெடுத்து வாய கர்த்தருக்கு என்று கொடுக்காம பரிசுத்தப்படுத்தாம வச்சிருப்ப? எவ்வளோ நாள் அவர் கன்னத்தால் அரைஞ்சாங்க, எப்படி இருந்திருக்கும் பாருங்க. தாடி மயிரை பீத்தார்கள், முள் முடிச்சு காரி துப்புற. அதுக்கு தான் நான் வந்தேன். கூட்டம் ஒரு சைடு புகழ்கிறது, அதுக்கப்புறம் அவர் போகிற வரைக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வெள்ளிக்கிழமை வந்த உடனே கூட்டம் என்ன செஞ்சிச்சு? அவரை சிலுவையில் அறையுங்கள் சொல்லிச்சு. ஆலயத்துக்குள் நுழையும் பொழுது ஆண்டவர் தூய்மைப்படுத்தினார். இன்னைக்கு சபையை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். நீ தூய்மைப்படுத்துவதற்கு உன்னை இடம் கொடுக்கலன்னா பிள்ளைய, நான் இடம் கொடுக்கலனா வெரி சாரி டு சே, உன்னை தூய்மைப்படுத்த விரும்புகிறார். இது ஆச்சரியமா இருந்துச்சு மக்களுக்கு. இது மீட்பின் வரலாற்றின் ஒரு நோக்கமா இருந்தது. நம்முடைய சொந்த குடும்பத்துக்கும் குழப்பமான வாழ்க்கையிலும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஆறுதல் தர விரும்புகிறார். ஒரு அமைச்சர்களே கண்களை மூடி ஆண்டவர், எல்லாரும் கண்களை மூடி இருக்க. இன்னைக்கு அந்த ராஜா வந்திருக்கார், சீயோன் குமார்த்தியே அந்த அரசர் வந்திருக்கார். அந்த அரசர் இன்னைக்கு ஆவியில நம்ம மத்தியில் உலாவிட்டு இருக்கார். ஆண்டவரே, நீர் எனக்கு ரட்சிப்பு தர வந்த அரசர், பிசாசின் மேல் வெற்றி கொண்ட அரசர், பாவத்தை சாபத்தை மேற்கொண்ட அரசர். எங்கள் சூழ்நிலைகள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே பற்றாக்குறைகள் இப்பொழுது போய்கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உமக்கு சித்தமானால் உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும். எல்லாம் கண்களை மூடி இருக்கும்போது இப்ப கண்ணை திறந்து பார்க்காத. நான் இப்படி இருக்கிறேன், என்னை மீட்கத்தானே வந்தார். ஆண்டவரே, நீர் என்னை அணைத்துக் கொள்ளும், நான் உம்முடையவன் என்று சொல்கிறோம். அவருடைய வலது கருத்தை உயர்த்தி காண்பீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைங்க. எவ்வளவு நாள் அப்படி தூரமாக போயிட்டு இருப்பாங்க. ஆண்டவர் வாய்ப்பு தருகிறார். யாரும் கண்ணை திறக்க வேண்டாம், யார் கண்ணை தூக்கி இருக்கான்னு பார்க்காத. He gives opportunity. He gives privilege. நான் கை தூக்கிட்டா யாராவது என்ன நினைப்பாங்களோ? நீ யாருன்றது அவருக்கு தெரியும் இல்ல. ஆண்டவருக்கு உதவி செய்ய விரும்புகிறார். God wants to help you out. கைகளை கீழே போட்டுக்கங்க ஐயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஏகமை கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நல்ல உற்சாகம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. யாரும் ஏறிராத கழுத, யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதது, யாரும் ஏறி பழக்கம் கிடையாது, சுமந்து பழக்கம் இல்லை. அந்த கழுதைக்கு அவ்வளோ பெரிய மவுசு ஆண்டவரே. நீர் அதை பணிவை வெளிப்படுத்த தெரிந்து கொண்டீர்கள், ஆனால் அதன் மேலே நீர் பவனம் செய்தீர். யூ டிராவல்ட் ஓவர் பை சிட்டிங் ஆன் த டாக்கி. இன்னைக்கு எங்களுக்குள்ளாக நீங்க இருக்கிறீர் ராஜா. நீர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு மவுசு, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆகவே இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறோம், அந்த கழுதை என்ற மிருகத்தை மட்டும் நாங்கள் பார்த்துட்டு நிற்கல. நாங்கள் உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் உம்மை போகிற இடமெல்லாம் உம்மை சுமக்கிற பிள்ளைகளாக இருக்க உதவி செய். நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் ஞானமும் எப்பொழுதும் உமக்கு பிரீதியா இருக்கட்டும். இயேசுவை காணட்டும், உம்மை காணட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதுக்காக கோடா கோடி நன்றி. நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் திருநாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென்.